4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், ஏறக்குறைய ஒரு 5 வசனம். 1,44,000 பேர் சீயோன் மலையில் நிற்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த மலையில் நிற்கிறாங்க? சீயோன் மலையில். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு 1,44,000 சொல்லப்பட்டிருக்கும். அது இஸ்ரவேலர்களுடைய கோத்திரங்கள் 12. 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 1,44,000 பேரை நீங்கள் பார்க்கணும். இந்த 1,44,000 பேர் யார்? இவங்க வேற கூட்டம். 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது வேற கூட்டம். 2 ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கொள்ளுங்க. அந்த 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிங்க. வாசி. அப்போ மொத்தம் 12 கோத்திரத்தில் இருந்து முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். இவங்க வந்து இஸ்ரவேலர். சர்வதேசத்தில் உள்ளவர்கள் அல்ல. சர்வதேசத்தில் உள்ளவர்கள் அல்ல. ஒரு கோத்திரத்துக்கு 12,000 12,000 144,000 1,44,000 பேர். இவங்கெல்லாம் முத்திரை போடப்பட்டார். இந்த 1,44,000 என்று சொல்லப்படுகிற இந்த குழு வேற. இப்போ 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதை வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலை மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். இந்த 1,44,000 பேர் யாருன்னு கேட்டா, இது இஸ்ரவேலர்கள் அல்ல. இது இஸ்ரவேலர்கள் அல்ல. இவங்க வந்து சர்வதேசத்தில் உள்ளவர்கள். கீழே வாசிங்க. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரே அல்லாமல் வேற ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷனில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்ட 1,44,000 பேர் இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். எழுதுங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்ட 1,44,000 பேர் இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 1,44,000 பேர் சர்வதேசத்தில் இருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிதாவின் நாமம் என்று சொல்லப்பட்ட நம்பர் 1, பிதாவின் நாமம் என்று சொல்லப்பட்ட தேவனின் சிந்தையை உடையவர்கள். தேவனின் சிந்தையை உடையவர்கள். தேவனுடைய சிந்தை மத்திய 5ஆம் அதிகாரம் 44 முதல் 48 முடிய பார்க்க முடியும். 44 தானே மத்திய? என்ன எழுதியிருக்கு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்போ பிதாவின் சிந்தனை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். நாமம் என்பது நெற்றி என்பது சிந்தனை. பிதாவின் நாமம் நெற்றியில். என்ன வாசிக்கிறிய? 1 14 1.
அப்போ பிதாவின் நாமம் நெற்றியில் எழுதப்பட்டவர்கள். இப்போ நெற்றிங்கிறது சிந்தனையின் இருப்பிடம். இப்போ பிதாவின் நாமம் என்று சொன்னால் பிதாவின் சிந்தை, பிதாவின் விருப்பம். நம்ம 5ஆம் அதிகாரம் 44 48 முடிய பிதாவின் சிந்தை அங்கே இருக்கு. கடைசி என்ன சொல்லுது? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்குது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக கடவீர்கள். இந்த பூரணத்தின் எல்லையை எட்டுகிறவர்கள் தான் பிதாவின் சிந்தை உள்ளவர்கள். அப்போ அதுக்கு சில அடையாளங்களை ஏதனா சொல்லிட்டு வர்றார். இப்படி செய்தால் நீங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். சத்துருக்களை செய்யுங்க, சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்க, நிந்திக்கிறவங்க துன்பப்படுத்துறவங்களுக்காக நன்மை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்தால் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். லூக்கா 6 38ஆம் வசனம் எழுதிருக்கு பத்தியா? என்ன எழுதிருக்கு? லூக்கா 6:36. லூக்கா 6:36. நம்ம பிதாட்ட இறக்கம் இருக்கு, இந்த சிந்தை இருக்கணும். முப்பத்தி 5 வாசிங்க. இதான் பிதாவின் சிந்தை. நன்றியற்றவங்களுக்கெல்லாம் நன்மை செய்வார். துரோகம் பண்ணுவாங்க, அதை சகிச்சுக்கிட்டு அவர் என்ன செய்வார் சொல்லுங்க? இதான் பிதாவின் சிந்தை. 1,40,000 பேருக்குள்ளே இந்த சிந்தை இருக்கும். யார்கிட்ட இருக்கா? சியோனுக்கு நாங்கள் தான் போவோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு கேளுங்க. இப்படியெல்லாம் வசனங்களை புறக்கி கேட்பாங்க, கேள்விலாம் அவங்களுக்கு தெரியாது. முன்னாடி போனங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம தான்டா சியோன். எப்படா கல்யாணம் முடிக்கல? கல்யாணம் முடிக்காதவங்க சியோன்னு எழுதியிருக்கா? எழுதியிருக்கா? அது அப்புறம் பார்ப்போம். அதெல்லாம் வரிசையாக வந்துட்டு இருக்கல, இடையில கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படி கிராஸ் பண்ணும்போது எனக்கு தடம் போடணும், லைனில் விட்டுறணும். அப்போது அவங்களுடைய கான்செப்டு கல்யாணம் முடிக்கக்கூடாது. கல்யாணம் முடிக்க கேட்டால் சியோன் போயிடலாம். சிப்பா போடணும், வட்டக்கழுத்து சிப்பா போடணும். இந்த சிப்பா போட்டால் போக மாட்டான். முடி கட்டையாக விட்டுரு. நான் ஒரு பார்பர் சொன்னார், ஐயா முடி வெட்டணும்னா எப்படியா வெட்டணும்னு கேட்டார். மீடியமாக வெட்டுக்குன்னு சொல்லி அவர் காதில் விடுறாரு. இப்போ மீடியம் சொன்னது மிஷின் போடுவான்னு அவர் காதில் வந்துருச்சு. இப்போ மிஷின் சொல்கிற ஐயா மிஷினா? அப்படியா மிஷினாக போட போறியா? போடுங்க. இப்படியாங்க நான் வெட்டினேன், சிப்பியாக கண்ணை பார்த்தா வெட்டினேன். பார்வருக்கு விருப்பம் இப்படி வெட்டி விடுவோம்னு வெட்டி விட்டுட்டான். சரி, உலகத்தில் யார் யாரோ ஒரு மனதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவன் விருப்பத்தையும் செஞ்சுட்டு போவோம். கர்த்தருக்கு சோத்திரம். 1,44,000 பேர் சர்வதேசத்திலும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். அவர்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிதாவின் நாம நெற்றியிலே தரித்திருப்பார்கள் சொன்னால் பிதாவின் சிந்தையை உடையவர்களாக இருப்பார்கள். அதில் எனக்கு முதல்ல கிடைச்சது இதான். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் திரும்ப வாசிக்கிறத அந்த பிதாவின் சிந்தை உள்ளவன் எவனோ அவன் ஜீவன் மலைக்கு வருவான். இப்போ பிதாவின் சிந்தையில் நிறையா சொல்லியிருப்பார்.
மத்திய 5 சொல்லியிருக்காரு, லூக்கா 6 சொல்லியிருக்கிறதுல எழுதப்பட்டிருக்கு. இப்படி 4 சுவிசேஷத்திலும் பிதாவினுடைய சிந்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிந்தையை எந்த சபை தெரித்துக் கொள்கிறதோ, எந்த ஊழியக்காரன் தெரித்துக் கொள்கிறானோ அவர்கள் சீயோன் மலையிலே காணப்படுவார்கள். முதல் தகுதி பிதாவின் சிந்தை. முதல் தகுதி என்னது? அதில் அநேக விஷயங்கள் இருக்கு சிந்தனையில். அதில் பிதாவின் சிந்தை. அதில் லூக்கா எழுதும்போது எழுதுகிறான், அவர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் இந்த இடத்தை பிடிக்கணும். நன்றி அறியாதவன நம்ம சொல்லுவோம் நன்றி கெட்டவன் அப்படின்னு சொல்லுவோம். நன்றி கெட்ட நாய்கள் உள்ள நாடு அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்கு. கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் படுத்திருக்கும். காலடியில் படுத்திருக்கும் அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும். நன்றி கெட்டு போவாங்க. நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார் கர்த்தர். அந்த சிந்தனையை திருச்சபை மக்கள், திருச்சபை நடத்தும் தலைவர்கள் அந்த சிந்தனையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் அவர்கள் தரித்திருந்தார்கள். அதான் சீயோன் மலையில் நிற்கிற 144,000 பேருடைய தகுதிகளில் ஒன்று. பிதாவின் சிந்தை அவங்களுக்குள்ள இருக்கும். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக. அப்போ உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க, நன்மைகளை பெற்றவங்க, அனுபவித்தவங்க உங்களுக்கு எதிராக அவர்கள் கிரியை செய்வார், செயல்படுவார். கூட இருந்தே குளிபெருப்பார்கள். செய்த நன்றிக்கு நன்றி கடன் செய்யாவிட்டாலும் தீமை செய்யாமல் இருக்க வேண்டும். இவர்கள் நன்றி கடன் செலுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்யாமல் இருக்கலாம், தீமை செய்வார்கள். உங்கள் பெயரை அசிங்கப்படுத்துவார்கள். உங்களுக்கு விரோதமாக அவர்கள் பேசுவது மட்டுமல்ல, செயல்படுவார்கள். அவர்கள் கைகளிலே புத்தகங்கள், பத்திரிகைகள் இருக்குமானால் அதில் பரப்புரை செய்வார். நன்றி கெட்ட நாய்கள். துரோகிகள். ஆண்டவர் இயேசுவும் கூட இருந்த 12 சீடர்களில் ஒருவன் யூதாஸ். ஒன்று போல உட்காந்து சாப்பிட்டாங்க 3 வருஷம். ஒன்று போல குளிச்சாங்க, ஒன்று போல உடுத்தினாங்க, ஒன்று போல சாப்பிட்டாங்க, ஒன்று போல ஊழியம் செஞ்சாங்க, ஒன்று போல ஜெபம் பண்ணாங்க. எப்படி அது முடியும்? சத்ருவா இருந்தா சகிச்சிருவேன், சிநேகிதனா இருக்கானே. தன் குதிங்காலை தூக்குகிறான், தன் குதிங்காலை தூக்குகிறான். அது கொஞ்சம் கஷ்டம்தான். சிநேகிதனே, முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கிறாய்? முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒன்று போல் சாப்பிட்டு, ஒன்று போல் உடுத்தி, ஒன்று போல் 3 வருஷம் ஊழியங்களில் பழகினவங்க காட்டி கொடுக்குற இடத்துக்கு போகிறாங்க. இப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? துரோகத்தை காண்பிக்கிறது. அப்போ சத்துருக்களையும் சிநேகிக்கணும், துரோகிகளையும் சிநேகிக்கணும். அது சாதாரணமாக எல்லாருக்கும் முடியாது. ஆனால் சபைக்கு முடியணும். காரணம், அவங்க இருதயங்களில் தேவ அன்பு ஊட்டப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறபடியால் ரோமர் 5:5. அப்போ இருதயங்களில் இறங்குறது பரிசுத்த ஆவியா வேற ஆவியா? சந்தேகம் வருதா இல்லையா? நம்மளால முடியலையே. சத்ருவா இருந்தால் சகித்திருப்பேன், சத்ருவா இருந்தால் சகித்திருப்பேங்கிறார். அப்போ நம்முடைய மாம்ச பலத்தில், மாம்ச அன்பில் நம்ம இந்த
அன்பை கொண்டு போக முடியாது. மாமிச அன்பு அது பலன் கிடையாது. அதுக்காகத்தான் பரலோகம் நமக்குள்ள தேவ அன்பை ஊற்றுது. அந்த அன்பு வந்துட்டால் நம்மளால் இந்த இடத்த எட்டி பிடிக்க முடியும், நன்மை செய்ய முடியும், பழி வாங்காமல் தீமைக்கு தீமை செய்யாமல் கடந்து போக முடியும். அப்போ தேவ அன்பு நமக்குள்ளே நிரப்பப்பட்டிருக்கும். அந்த அன்பு நம்மளை வழி நடத்தும். பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதான் பரிசுத்த ஆவி. சும்மா கைதட்டி 2 வார்த்தை வச்சுட்டு போகிறதுலாம் பரிசுத்த ஆவி கிடையாது. எது பரிசுத்த ஆவி, எது பரிசுத்த ஆவி இல்லைங்கிறத கண்டுபிடிக்கலைன்னா நம்ம தப்பி பரவ முடியாது. நாம் பரலோகம்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ துரோகிகளுக்கும் நன்மை செய்யணும், நன்றி கெட்டவங்களுக்கும் சொல்லுங்க நன்மை செய்யணும். இதுதான் பிதாவின் சிந்தை. பிலிப்பியர் 2:7 வாசிங்க. அப்போ கிறிஸ்து 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அவருக்குள்ள இருந்த சிந்தை பிதாவின் சிந்தை, அவருடைய சொந்த சிந்தை அல்ல. இது பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு இந்த தகுதி அடையணும். தம்மை தாமே வெறுமையாக்கணும், அடிமையின் ரூபம் எடுக்கணும், மனுஷ சாயல் எடுக்கணும், மரண பரியந்தமும் கீழ்ப்படியணும், தாழ்த்தணும். அப்படி தாழ்த்தினா தான் பிதாவின் சிந்தையை நிறைவேற்ற முடியும். பிதாவின் சிந்தையை நிறைவேற்றணும்னா கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வரணும். இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஆனால் இயேசுவை பற்றி பேசுகிறாங்க, எல்லா இடத்துலையும் பாட்டு பாடுறாங்க, இயேசு இயேசு இயேசு. ஆனால் அந்த சிந்தையே இல்லையே. பிதாவின் சிந்தை இயேசுக்குள் இருந்தது. கிறிஸ்து இயேசுக்குள் இருக்க சிந்தை சபைக்குள்ளே இருக்கணும். இருந்தால் அந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரம். இருந்தால் அந்த சரீரம், அந்த சபை கிறிஸ்துவின் சரீரம். ஏசுனார் எந்த சபைக்கு தலைவராக இருப்பார்னா அவருடைய தலையோடு பொருந்துகிற ஒரு சரீரம் இருக்குது பற்றிலா. சரீரம்னா சபை. அதுக்கு தான் அவர் தலைவராக இருப்பார். சும்மா இயேசு வீட்டின் தலைவர்னு எழுதி போட்டு அவங்களாம் இருக்க மாட்டார்லாம். புருடா கேஸ், அகில இந்திய பிராடு. என்ன பிராடு? அகில இந்திய பிராடு. நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். அதுவும் பாஸ்டர் மாதிரி சொல்கிறாங்க பற்றிலா. அதான் வருத்தத்துக்குரிய. ரோட்டில் போகிறவன் பேர் கிறிஸ்தவன் சொல்லிட்டு விட்டேன்னா ரைட். பாஸ்டர் மாதிரிலாம் செய்கிறாங்க. அவர் தலையான தலையோடு பொருந்துகிற ஒரு சரீரம், அதான் சரீரமாகிய சபை அப்படிமா பவுல். அவரோடு பொருந்துகிற ஒரு சரீரத்தை, ஒரு அமைப்பை, ஒரு சபையை கட்டி எழுப்பினாத்தானே அந்த தலை இந்த சரீரத்தோட பொருந்தும். இல்லைன்னா அன்ஃபிட் ஆயிருமே. ஓடுகிறதும் ஓடினதும் வீணா போயிருமே. உழைக்கிற உழைப்பெல்லாம் வீணா போயிருமையா. ஃபிட்டாகணுமே. இப்போ நீங்கள் நானும் கட்டுகிற சபை தலையாகிய கிறிஸ்துவோடு பொருந்தணும். பொருந்தணும்னா தலைக்குள்ளே என்ன சிந்தனை? பிதாவின் சிந்தனை. அந்த சிந்தையினால அவர் அந்த சிந்தையை நிறைவேற்றுவதற்கு இயேசு என்ன செய்தார்? தம்மை தாமே வெறுமையாக்கினார். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நிப்பாட்டுமா வாசிட்டு போயிடுறதில்லை, அதை விளங்கணும். அதை என்ன செய்யணும்? வெறுமையாக்குனா என்ன? அவர் என்ன வெறுமையாக்குனார்? சும்மா அப்படி பைபிள் வாசிச்சுட்டு போகிறதா? பிரச்சனையார் வாசிக்க சொல்கிறேன், கீழே இருக்கிறவங்க வாசிச்சுட்டு போகிறது. பிதாவின் சிந்தை கிறிஸ்துக்குள்ளே இருந்துச்சு. அதை கிறிஸ்துவின் சிந்தைன்னு பவுல் எழுதுகிறான்.
அவர் பிதாவின் சித்தத்தை சிந்தனையை நிறைவேற்றுவதற்கு அவர் தன்னை தகுதிப்படுத்துகிறார். ஆண்டவரே உடைய சித்தம் நிறைவேற்றும், ஆண்டவரே உடைய சித்தம் நிறைவேற்றணும், அப்படியே தலையாட்டி ஜெபமிட்டு போயிட்டாரா? நிறைய பேர் இப்படியே ஜெபமிட்டு இருக்காங்க. ஆண்டவரே உடைய சித்தம் நிறைவேறு. அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆமாம் அவனே அவரும் தலையாட்டிக்கிட்டு நாடகம் ஒன்றும் நடக்கிறது. என்ன பண்ணுறது? சோத்திரம். இப்போ தம்மைத்தாமே வெறுமையாக்குதல் என்றால் என்ன? நம்பர் 1 அப்படி போட்டு படிங்க. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அதை கொண்டு வரணும். நம்பர் 1 தம்மைத்தாமே வெறுமையாக்குதல் என்றால் என்ன? ஒரு கேள்வி கேளுங்க. இப்படி வசனம் படிங்க. சும்மா வாதிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. தம்மைத்தாமே வெறுமையாக்குதல் என்றால் என்ன சொல்லுங்க. நம்பர் 1 வெறுமையாக்குதல். 2வது பாயிண்ட் என்ன? நம்பர் 2 எடுத்து எழுதிக்கிறங்க. அடிமையின் ரூபம் எடுத்தல். அதுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறணும். அப்படி என்றால் என்ன? 3வது பாயிண்ட் என்ன? 3வது மனுஷ சாயல். அப்படின்னா என்ன? அடுத்து என்ன? மனுஷ ரூபாய் காணப்பட்டு அப்புறம் அடுத்து கீழ்ப்படிதல். அடுத்த பாயிண்ட்டு. அப்போது கீழ்ப்படிதல் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல். எது வரைக்கும் கீழ்ப்படிதல் இருக்கணும்? ஆமாம், சாகிற வரைக்கும் அவன் கீழ்ப்படிச்சிட்டே இருக்கான். சாகும் வரை தேவ சித்தம் செய்வதற்கு கீழ்ப்படிதல். மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி அடுத்து என்னது? தம்மை. அடுத்த அந்த பாயிண்ட் எழுதிக்கிறீங்க. தம்மை தாமே தாழ்த்தினார். அதுக்கடுத்த பாயிண்ட் அது ஒரு கட்டு இருக்கட்டும். அவர் உயர்த்துற காலத்தில் அவர் உயர்த்தட்டும். இப்போ நாம் பிதாவின் சிந்தைக்குள்ளே வரணும். அந்த சிந்தை கிறிஸ்துக்குள்ளே இருந்துச்சு. இப்போ கிறிஸ்துவின் சிந்தனையை நம்ம பகுத்து பார்க்குறோம். கிறிஸ்துவின் சிந்தையை பகுத்து பார்க்குறோம். இப்போது தம்மை தாமே வெறுமையாக்குதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லாட்டா கிறிஸ்துவ போல நம்ம உருவாக முடியாது. கிறிஸ்துவ சாயல் வராது நமக்குள்ள. தம்மை தாமே வெறுமையாக்குதல் என்று சொன்னால் அதுக்கு மேலே என்ன எழுதியிருக்கு? அவர் பிதா தேவனுடைய ரூபமாக இருந்தும் அப்போ வெறுமையாக்குறாரு. என்ன செய்கிறாருன்னா, ஒன்று அவருக்கும் பிதாவுக்கும் சம உரிமை இருந்துச்சு. பிதாவுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் சக்தி அவருக்குள்ளே இருந்தது. அதான் சமம்னு சொல்கிறது. பிதாவுக்கு தேவ தூதர்கள் கோடி கோடியாக வந்து துதி செலுத்துகிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அதில் அவருக்கு பங்கு இருந்துச்சு, சம உரிமை. பிதாவுக்கு என்ன கனம் மகிமை புகழ் செலுத்தப்படுகிறதோ தூதர்கள் செலுத்துகிறார்கள், மனுஷர்கள் செலுத்துகிறார்கள், அகில உலக சிருஷ்டிகளும் செலுத்துகிறது. அப்போ பிதாவுக்கு என்ன இருக்கோ அதே ஈக்குவாலிட்டி இவருக்கு இருக்கு. அதுதான் சம உரிமை. பிதாவுக்கு சமமாக இருப்பதை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம உரிமையை அவர் கிளைம் பண்ணலை. என்ன பண்ணலை? கிளைம் பண்ணலை. ரைட்ஸ் இருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு சபை அங்கீகரிக்கப்படணும், கத்தரால் பரலோகத்துக்கு போகணும்னா அது கிறிஸ்துவின் தலையோடு பொருந்துகிற சரீரமாக இருக்கணும். அந்த சபை நீங்கள் நானும் கட்டுகிற சபை பொருந்தி போகணும், ஜீசஸோட பொருந்தி போகணும். தலையோடு பொருந்தணும்னா தலையாகிய கிறிஸ்துவுக்குள் அந்த சரீரமாகிய சபை வளரணும், எல்லாவற்றிலும் வளரணும், பூர்ணப்படணும். அப்போ அவர்கிட்ட இருந்தது தம்மை தாமே வெறுமையாக்கினார் என்று சொன்னால் சமமாக இருக்கிற சமத்துவ உரிமையை இழந்தார். எல்லாராலும் புகழப்படுகிற உரிமையை இழந்தார். அவருக்கு பரலோகத்தில் இருந்த மதிப்பு மரியாதையை இழந்தார். யாரும் இழக்க சொல்லலை, பிதாவும் சொல்லலை, ஆவியானும் சொல்லலை. தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஒரு மனுஷனை ரட்சிப்புள்ள கொண்டு வர்றதுக்கு, ஒரு மனுஷனுடைய பாவத்திற்கு மன்னிப்பை உண்டாக்குவதற்கு
ஒரு மனிதனை சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, ஒரு மனிதனை பரலோகவாசியாய் மாற்றுவதற்கு தம்மை தாமே வெறுமையாக்கினார். பிதா சொல்லலை, கட்டாயப்படுத்தலை, ஆவியானவர் சொல்லலை, நீர் இந்த கோலம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. 3 பேரும் யோசிக்கிறாங்க, மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆள் போகணும், நம்மில் ஒரு ஆள் போகணும், போனால் இந்த கோலம் எடுக்கணும். இது அலங்கோலம் தான். ஒரு மனுஷனை ரட்சிக்கணும்னா இந்த கோலம் இருக்கணும். தேவனாக இருந்தால் முடியாது, மனுஷனாக மாறணும். அப்படி 3 பேருமே ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணிட்டாங்க. அந்த பிளானை நிறைவேற்றணுன்ற இடம் வரும்போது, நான் போகிறேன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமா போவா, இதோ அடியேன் இருக்கிறேன், அனுப்பும். அலங்கோலம் எடுப்பதற்கு யார் போவா? சம உரிமை பிதாவுக்கும் பரிசுத்தாவியினருக்கும் குமாரனுக்கும். அப்போ மனிதனை ரட்சிப்புள்ள நடத்தி அவனை பரலோகத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும்னா நம்மில் ஒருவனைப் போல் ஆக வேண்டும். இப்போ என்ன, மனுஷ சாயலை எடுக்கணும். தேவ சாயலில் இருக்கிறவர் மனுஷ சாயலுக்கு இறங்கணும். மனுஷ சாயலானார் என்று சொன்னால் மனித சாயல் என்றால் மனுஷனை போல மாறணும். மனித சாயல் என்றால் மனுஷனை போல மாறணும். இவர் எந்த சாயலில் இருக்கார்? தேவ சாயலில் இருக்கார். அப்போ சமத்துவத்தை இழக்கணும், தியாகம் பண்ணணும். அடுத்து தேவ சாயலை இழக்கணும். தெய்வீக அதிகாரம், வல்லமை, இதெல்லாம் அவர் இழக்கணும். மனுஷ சாயல் ஆகணும். அடுத்து என்னது? என்னப்பா, தம்மை வெறுமையாக்கி. அடுத்து அடிமைன்னு இருப்போம். மனுஷ சாயலுங்கிறது வேற, மனுஷனுக்கு கீழே போகிறதுங்கிறது இன்னொன்று, அது அடிமை. மனுஷனுக்கு கீழே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது அடிமை. அந்த இடத்துக்கு போகணும். ஒரு மனுஷனை உங்களை எண்ணி ரசிக்கணும்னா இந்த இடம்லாம் அவர் வரணும், இல்லைன்னா ரசிக்க முடியாது. அதுதான் அடிமையின் ரூபம். ஒரு முதலாளி இருக்கான், அவனுக்கு கீழே தொழிலாளியாக போகிறான், சம்பளத்துக்கு போகிறேன் வேற, சம்பளம் வாங்கிறதுக்காக போய் வேலை செய்வான், பணத்துக்காக, காசுக்காக. அது அடிமை அல்ல, அது தூக்கி வீசிட்டு வந்துடுவான். ஒத்து வந்தால் இருப்பான், ஒத்து வராட்ட தூக்கி வீசிடுவான். அடிமைங்கிறது அப்படி இல்லை. வாழ்நாள் எல்லாம் யாரை தலைவராக முதலாளியாக ஏற்படுத்தி கொண்டானோ அவன் சம்பளம் தந்தாலும் சரி தராட்டாலும் சரி வாழ்நாள் எல்லாம் அவனுக்கு சேவை செய்வான். டூலோஸ் அப்படின்றது கிரேக்க வார்த்தை. அந்த மாதிரி அடிமையாக இருக்கணும். அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ஊழியக்காரனா இயேசு கிறிஸ்துவின் அடிமைன்னு அவன் எழுதியிருக்கணும். அவங்க நிஜமாக ஊழியக்காரன் எழுதிட்டாங்க, நமக்கு அர்த்தம் புரியல. கிரீக்கில் எழுதும்போது அந்த அடிமைன்ற வார்த்தைக்கு டூலோஸ்னா நித்திய கால அடிமை. அந்த அர்த்தத்தில் தான் இங்கே ஊழியக்காரன் எழுதியிருக்கு. நீங்கள் சொல்கிற ஊழியக்காரன் கிடையாது. அப்போ பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்யும் ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரனாக, நித்திய கால அடிமையாக தன்னை அர்ப்பணித்தது தான் அங்கே சொல்கிறான் பவுல். அதுக்கு மாறாக போதிக்கிறாங்க, மாறாக செயல்படுறாங்க. அதனால தான் அதெல்லாம் டுபாக்கூர் கேஸ்ன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் கிட்ட வர முடியாது. தம்மை வெறுமையாக்குன்னா என்னன்னு தெரியல, மனுஷ சாயல் எடுக்கிறதுனா என்னென்னு தெரியல, அடிமையின் ரூபம் எடுக்கிறதுனா என்னென்னு தெரியல. பைபிளை தூக்கி பிடிச்சிக்கிறாங்க, மைக்கை பிடிச்சிக்கிறாங்க, காவுகாவுன்னு கத்துறாங்க. காவுகாவுன்னு அருளுடைய தலையாட்டிட்டாரு. ஆட்டினாலும் தூக்கம் வர மாட்டேங்க. தோத்திரம் அசையாமல் இருந்தால் தான் தூக்கம் வரும், அழிஞ்சுக்கிட்டு இருந்தால் தூக்கம் வரும்.
லேட்டாகும். அப்போ அடிமையின் ரூபம் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள். மனுஷ சாயல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் புரியாமல் பைபிளை தூக்கிக்கிட்டு மைக்கை பிடிச்சிட்டு புருஷம் பண்ணா அவன் பாஸ்டரா? பாஸ்டரா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும். அந்த சிந்தனை உள்ளே வந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை இப்படி இருக்கும். பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் தரித்து கொண்டவர்களே அப்படின்னு படித்து புரிஞ்சுக்கணும். 144,000 பேர், அதில் ஒருத்தனா நீங்கள் நான் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். 144,000 பேரையும் ஆட்டுக்குட்டியானவரையும் கண்டேன், சீயோன் மலையில் இருக்கிறதை கண்டேன். அப்போ யார் சீயோன் மலைக்கு வருவா? பிதாவின் நாமம் நெற்றியில் பெற்றுக்கொண்டவர்கள், எழுதப்பட்டவர்கள். அதுக்கு முதல் சாட்சி கிறிஸ்து. அந்த பிதாவின் சிந்தை உடையவராக இந்த பூமியிலே வாழ்ந்தவர் யாரு? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துக்குள்ளே இருந்த சிந்தை இப்படி வெளிப்படுது. தம்மைத்தாமே வெறுமையாக்குகிற இடத்துக்கு நடத்துது. பிதாவுக்கு சமமாக இருப்பதை விரும்பவில்லை. அதான் வெறுமையாக்குதல். கோடி கோடி தூதர்களுடைய ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், கன, மகிமை, அதையெல்லாம் தூர வைக்கிறது, இழக்கிறது. சமத்துவத்தை விரும்பலை. அவருக்கு இருந்த கன, மகிமை, புகழ் எல்லாத்தையும் இழக்கிறார். அதுக்கப்புறம் மனுஷனாக இறங்கி வர்றார். மரியாள் என்ற கன்னிகையினுடைய வயிற்றில் உடல் சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த உடலுக்குள் வருகிறார். பெரிய மீனின் வயிற்றில் யோனா இருந்தது போல 10 மாதம் கன்னி பெண்ணாகிய கர்ப்பவதியாகிய மரியாளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இருந்தார். 10 மாதம் இருந்தார். கல்லறைக்குள்ளே எவ்வளோ நாள் இருந்தார்? மாதக்கணக்காக இருந்தாரா? 3 நாள். டே அண்ட் நைட், 3 days. இது வாழ்க்கை. அவர் 3 நாள் இருந்தாரா இல்லையா அப்படின்னு பேசிட்டு தெரியுமா? பற்றில அதுவா வேணும்? அது வாழ்க்கைக்கு உதவுமா? அது வேற்றுமையான உபதேசம். அது என்ன உபதேசம்? வேற்றுமையான உபதேசம். நம்ம வாழ்க்கைக்கு எதிராக உதவும். அதை பேசுங்கடா. நம்ம ஜீவியத்தை எது மாற்றும்? நம்ம சபை மக்களை எது மாற்றும்? சாஸ் அதை பேச விட மாட்டான். வாழ்க்கைக்கு உதவுறதை பேச விட மாட்டான். வாழ்க்கைக்கு உதவாத, எட்டாத விஷயங்கள் ஏதாவது இருக்கும்னா அதை போட்டு பேச வச்சுட்ருப்பான். அறிவு சம்மந்தப்பட்டது, ஆவிக்குரிய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அப்படி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது அதை புரிஞ்சுக்கிறீங்க. இது வாழ்க்கைக்கு உதவுற விஷயமா? இது அறிவுக்கு மட்டும் உள்ள விஷயமா இருக்கும். அதனால் நமக்கு என்ன லாபம்? நம்ம ஜீவியம் பண்பட்டா, பரிசுத்தம் அடைஞ்சா பரலோகம் போகலாம். இதை போட்டு பேசுறதுனால என்ன லாபம்? என்னப்பா பாதாளம் போகிறக்கா? பாதாளம் போகலாம். அதனால் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசி பேசி காலத்தை வீணாக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுவான் சாத்தான். அதில் பரிசுத்தாவி எது, அசுத்தாவி எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஒரு விஷயத்தை பைபிளில் இருந்து சிந்திக்கிறீ அப்படின்னா அது வாழ்க்கைக்கு உதவுமானு பார்க்கணும். ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு உதவியாக இருக்குமா? அது பரிசுத்தாவியான நடத்துகிற பாதை. இப்போ வெறுமையாக்கப்படுதல், சம உரிமையை இழக்குதல், கனம், மதிப்பு, மரியாதையெல்லாம் இழக்குதல் தூதர்கள் மூலமாக வரும். மதிப்பு, மரியாதை, கனம் அதையெல்லாம் அங்கே தூக்கி வைக்கிறார். ரட்சிப்பின் உபதேசம் வெளிப்படணும், ரட்சிப்பு வெளிப்படணும்னா இதெல்லாம் தள்ளி வைக்கணும். அதான் ரட்சிப்பு. இப்போ பெந்தோதுக்காரங்க சொல்கிறதெல்லாம் ரட்சிப்பு கிடையாது. இதை வச்சு நீங்கள் ஸ்கேல் போட்டு பாருங்கள். ஏற்றுனார் தான் நமக்கு அளவுகோல். அவருடைய பாதையில் போகிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவசியமானதை தான் பேசணும். அவசியம் இல்லாததெல்லாம் பேசி நேரத்தை வீணாக்கக்கூடாது. திருப்பி திருப்பி நீங்கள் பேசுகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும். வசனத்தை கேட்குறவனுடைய வாழ்க்கையை மாற்றணும். அதைத்தான் திருப்பி திருப்பி பேசணும். திருப்பி திருப்பி பேசணும். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை
சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அதான் முக்கியம். அதான் பரிசுத்தாவி கொண்டு வர பாதை. அசுத்தாவி வேற பாதை கொண்டுட்டு போவான். இதெல்லாம் நம்ம விளங்கிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆகவே பிதாவின் நாமம் என்றால் என்ன? அது சிந்தனை. அந்த சிந்தை இந்த பூமியில் யாருக்குள்ளே வைக்கப்பட்டது? கிறிஸ்துக்குள்ளே. கிறிஸ்து அந்த சிந்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன செய்தார்? பிதாவுக்கு சமமாக இருப்பதை இழந்தார். தூதர்கள் மூலமாய் வருகிற பரலோக அந்த ஆராதனையை இழந்தார். மனித சாயலுக்கு இறங்கி வந்தார். மரியாளுடைய கர்ப்பப்பையை தெரிந்து கொண்டு மனித உடலை சிருஷ்டித்து அதுக்குள்ளே இறங்கி வந்தார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அதனால் நீங்கள் அப்பா பிதாவின்னு கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தோடு இருக்கிறீர்கள் என்றெல்லாம் பவுல் குறிப்பிடுகிறார். இப்போ காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தார்ல, மாம்ச சரீரம் எடுத்துக்கொண்டு வெளிப்பட்டார். இது தேவபக்தியின் ரகசியம். மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின், ஏன்னா அந்த மரணம் யாரும் விரும்ப மாட்டாங்க, அது ஒரு அகால மரணம். சிலுவையின் மரணம் ஏன் அதாவது சிலுவையின் மரணம் சொல்கிறேன்? அந்த மரணத்தை யாருமே நினைச்ச மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. தீர்காயுசா மறிக்கணும் தான் விரும்புவாங்க, இடையில சாகிறத விரும்ப மாட்டாங்க. சிலுவை மரணங்கிறது குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற மரணம், தேச துரோகிகளுக்கு கொடுக்கப்படுகிற மரணம், தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தரப்படும் மரணம். அந்த மரணத்தை யார் விரும்புவா? மனிதனை ரசிக்கணும்னா அந்த மாதிரி மரணத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். மனிதனை ரசிக்கணும்னா எப்படிப்பட்ட மரணம் வந்தாலும் ஓகே, மனிதன் ரசிக்கப்பட்டால் போதும் அப்படின்னு வந்தார். பற்றிலா இதெல்லாம் படிக்கணும். நாங்கள் பிரசங்கிற இயேசு இப்படிப்பட்டவர், நீங்கள் பிரசவம் பண்ணுற இயேசு ஆசீர்வதிக்கிறவர். சிலுவையில் மறிக்க வேண்டும். அது கள்ளர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையின் மரணம், தீவிரவாதிகளுக்கு கொடுக்கப்படுகிற மரணம், கலகக்காரர்களுக்கு, கொள்ளைக்காரர்களுக்கு, தேச துரோகிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கப்படுகிற மரணம் சிலுவை மரணம். அதைத்தான் பவுல் அழுத்தமாக எழுதுவான். மரண பரியந்தமும், அதாவது அந்த அளவுக்கு விளங்கணுங்க, தலைக்குள்ளே புரியணும். அப்போ எப்படிப்பட்ட மரணம் வந்தாலும் சரி, தேவசித்தம் செய்கிறதுக்கு ஆண்டவருக்காக வாழும்படி இப்போது நம்ம அர்ப்பணிச்சிட்டோம். எப்படிப்பட்ட மரணம் வந்தால் என்ன? என்ற தியாக உள்ளத்தோடு போடும்பா. அதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்கணும்னா, வேறு சிந்தையில் இருக்குது. இப்போ பிதாவின் நாமம் நெற்றியில் எழுதப்பட வேண்டும், அது கிறிஸ்துவில் எழுதப்பட்டது. அதை நிறைவேற்றுவதற்கு அவர் போன பாதை இது. இந்த பாதையில் சபை போனால் தான் பிதாவுக்கு பிள்ளையாக மாற முடியும். தகப்பனே அப்படின்னு கூப்பிடணும்னா ஒரு தகுதி இருக்கணும். ஏசுனார், பூமியில் இருந்த ஒரு பிதாவே பிதாவே அப்படின்னு கூப்பிட்டார். யார் கூப்பிடுறது பிதாவேன்னு? எல்லாரும் கூப்பிட்றேன் பிதாவே பிதாவே. ஏசுனார் கூப்பிடுறாரு, ரெண்டு ஒன்றாயிருமா? ஆகவே இந்த சிந்தை உங்களில் இருக்க கிடவது. எப்படிப்பட்ட மரணம் வந்தாலும் சரி, நீர் நடத்தும். எனக்கு அந்த சிந்தனையை தாரும் ஆண்டவரே, உமக்குள்ளே இருந்த சிந்தனை எனக்குள்ள தாரும் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தையை தரித்து கொண்டு இயேசுவானவர் போன இந்த பாதையில் சபை போகணும். அதான் தேவசித்தம் செய்கிற சபை, அதான் பிதாவினுடைய தற்ஸ்வரூபம். எபிரேயரில் 1 ஒரு வசனம் இருக்கும், அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபம். வாசிங்க. இருக்கா? பிதாவுக்கு ஒரு சொரூபம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய்
தம்மை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். பதிலா இவர் அவருடைய, இவர் சொன்ன யாரு? அவருன்னு சொன்ன யாரு? அப்படி படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். பாட்டுக்கு வாய்ச்சி விட்டுட்டு போயிடக்கூடாது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபம். பிதாவுக்கு சொரூபம் இருக்கா? எங்கே இருக்கு? அதுதான் இயேசு கிறிஸ்து. காணக்கூடாத தேவனுக்கு ஒரு சொரூபம் இருக்கு, அந்த சொரூபம் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். நம்ம பிதாவின் சிந்தையின்படி இந்த பூமியில் கடந்து போனார் பத்திலா, அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தை எந்த சபைக்குள்ள இருக்கோ, எந்த ஊழியக்காரங்களும் இருக்கோ, இவங்க தான் கிறிஸ்துவை தலையாக கொண்டவர்கள். மற்றெல்லாம் டுபாக்கூரு, இதெல்லாம் கடைசி நாளில் நிராகரிக்கப்படும். இதெல்லாம் அன்ஃபிட்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் ஃபிட் ஆகாது. தன்மையின் சொரூபம். சரி, அப்போ இத்தனை பாதை இருக்குது. நம்பர் 1 என்ன? பிதாவின் நாமம் தெரிவிக்கப்பட்டவர்கள் அல்லது கிறிஸ்துவின் சிந்தையை உட்கொண்டவர்கள். முதல் பாயிண்ட் என்னது? தம்மைத்தாமே வெறுமையாக்கும். என்னென்ன வெறுமையாக்குனார்? அப்படி எழுதி படிங்க. 1, பிதாவினுடைய சமத்துவத்தை அவர் விரும்பவில்லை. அப்படி எழுதணும். சமமாக இருப்பதை நம்மள் தம்மை வெறுமையாக்கி அருமையின் ரூபடுத்தி மனுஷனார். அவர் மனுஷ ரூபாய் காணப்பட்டு மரணம் அதாவது சிலுவை மரணம் கீழ்படுந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவனே அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழை. இப்படி சொன்னால் அதுவால இந்த சின்ன சபை அப்படி தான் வச்சுப்பேன். கடற்கடற்கடல் ஓடிடுவேன். நிறுத்தி நிதானமாக வார்த்தையாக படிக்கணும். புத்தகமாக படிக்கணும். அப்புறம் அதிகாரமாக படிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? பகுதியாக படிக்கணும். அதுக்கப்புறம் வசனமாக படிக்கணும். அதுக்கப்புறம் வார்த்தையாக படிக்கணும். எபிரேய பைபிள் இருந்துச்சுன்னா எழுத்தாக படிக்கணும். எழுத்து அப்படி ஒரு எழுத்துக்கு 3 அர்த்தம் இருக்கும், 4 அர்த்தம் இருக்கும். அப்படிப்பட்ட லாங்குவேஜ் ஹீப்ரு. நல்ல வேளை தமிழ் பைபிளுக்கு வந்துட்டோம். எவரே நான் பிறந்திருந்தோம்னா எழுத்தாக படிக்கணும்ப்பா, பெரிய பஞ்சாயத்து. அதனால் நாம் தமிழர்கள், நமக்கு பஞ்சாயத்தில் ஊற்றில இந்த மாதிரி வாய்ச்சிட்டு போயிடலாம். நமக்கும் பரலோகம். எவரே பைபிள் எழுத்தாக படிக்கிறவனுக்கும் பரலோகம். அதனால் நிறுத்தியே இப்படி வாசிக்கணும். இப்போ தம்மைத்தாமே வெறுமையாக்குதல் என்றால் பிதாவுக்கு சமமாக இருப்பதை விரும்பாமை, சமத்துவத்தை விரும்பாமை. நம்ம வாழ்க்கையில் என்னத்தை காட்டினா நமக்கு சமத்துவத்தை சில இடங்களில் விரும்பக்கூடிய சோதனை வரும். அதை இழக்கணும். அதை என்ன செய்யணும்? இழக்கணும், தியானம். பிதாவுக்கு என்னெல்லாம் முடியுமோ அது எனக்கு முடியும் அப்படின்ட்டு கூட போய் உட்காந்துட முடியுமா? உட்காந்தா ரெட்சிப்பின் வேலை கெட்டு போயிடும். சாத்து சொல்லுவேன். ஆமாம், அதான் சமத்துவம். சம உரிமைக்காக என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. அதை இழக்கணும், அதை விட்டு கொடுக்கணும், அதை விட்டு இறங்கணும். இப்படி விளங்கிக்கிட்டு அந்த பைபிளை படிக்கணும். ஓ, நமக்கு இந்த இடத்துக்கு இன்னும் வரல, நம்ம சும்மா வசனத்தை வாசிக்கத்தான் செய்கிறோம், பிரசவம் தான் செய்கிறோம், இன்னும் வாழ்க்கைக்குள்ளே வரலை அப்படிங்கிறது விளங்கணுன்னா இப்படி நிறுத்தி படிக்கணும். மனப்பாடம் பண்ணி அடிச்சு விட்டுட்டு போயிடக்கூடாது. நான் ஆரம்பத்தில் மனப்பாடம் பண்ணி அடிப்பேன். ஏப்பா என்ன அவசரம் சொல்கிறாரு. ஒரு ஆள் சொல்கிறார், ஒரு சபைக்கு போயிருக்கேன். பிரதர் உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மயிர்கால்கள் மாதிரி வசனங்கள் நிரம்பி இருக்கு, நான் தெரியாமல் கல்யாணம் முடிச்சிட்டேன் என்றார். ஆகா, இது வித்தியாசமான இடத்தை விட்டு உருவிட்டேன். அப்போ உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வசனம், நீர்கால்கள் மயிர்கால்கள் போல், உடம்பு முழுவதும் முடி இருப்பது போல், ரோமம் இருப்பது போல் வசனங்கள் அப்படி இருக்கும். வாலிபத்தில் சும்மா வசனம் தான், தொட்டதுக்கெல்லாம் வசனம் தான். அப்போது பிரசங்கத்துக்கு நின்று அது மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறது 10-35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொல்லிகிட்டு இருக்கேன். நேற்று நடந்ததில்லை, இப்போ தான் மறந்து போச்சே. அந்த பறவைகள் வந்து அந்த வார்த்தைகளை பட்சித்து விட்டு போகிறது.
அதனால் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் இப்படி பிரித்து எழுதி அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றதையும் எழுதி நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்க, அதுதான் வசனம். மற்றதான் பைபிளில் இருக்க. பிரித்து எழுதி எழுதி படிக்கணும். இப்போ தம்மை வெறுமையாக்குதல் என்றால் என்ன, மனுஷ செயல் ஆகுறதுனா என்ன, அடிமையின் ரூபம் எடுக்கிறதுனா என்ன, அப்புறம் என்ன கீழ்ப்படுதல்னா என்ன? எப்ரேயர் 5:8 வாசிங்க. அப்போ கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும். அவருக்கு கீழ்ப்படுதல் என்னன்னு தெரியுமா? ஏசுனாருக்கு கீழ்ப்படுதல் என்னன்னு தெரியுமா? அவருக்கு ஆர்டர் போடத்தான் தெரியும். கபிரியல் உடனே ஓடிடுவான். மிகேல் ஓடிடுவான். மார்னிங் ஸ்டார் இங்கே வா. அவங்க தலைமையில் ஒரு சேனை இருக்கும். எல்லோரும் வந்து கையிட்டு நிற்பாங்க. ஆர்டர் போட்டே பழகினவரியா? இப்போ இன்னொரு ஆள் ஆர்டர் போட்டுட்டு நான் கீழே இருந்து செய்கிறேன் அப்படின்றதுக்கு ஒப்பு கொடுத்தாரு பற்றிலா, அதுதான் கீழ்ப்படுதல். அது பேர் தான் கீழ்ப்படிதல். அவர் குமாரனாக இருந்தும் பாடுகளின் வழியாக நடத்தப்படும் போது கீழ்ப்படிந்து போனார் பற்றிலா. அவர் அங்கே பரலோகத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தா பாடுகள்னா என்னென்னு தெரியுமா? கஷ்டம்னா என்னென்னு தெரியுமா? சோதனைனா என்னென்னு தெரியுமா? கீழ்ப்படுதல்னா என்னென்னு தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் வெறுமையாக்கிட்டு இறங்கினார் பாருங்க. அதான் கிறிஸ்துவின் சாயல். அதான் கிறிஸ்துவின். அதை அடையணும். அதுக்கு தான் ஊழியம். அதுக்கு தான் உங்களை என்னையும் கத்தர் அழைச்சிருக்கார். நாம் அடையணும். நம்மகிட்ட வந்து பிரசங்கம் கேட்குற ஜனங்களை அதை அடையும்படி வழி நடத்தும். அதை விட்டுட்டு வேறு எந்தையாவது போட்டு பிரசங்கம் பண்ணிட்டு கூடாது. வாழ்க்கைக்கு இதுதான் அவசியம். அப்போ பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். உபத்திரவங்களுக்குள்ளே நடத்தி பூர்ணப்படுத்துகிறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. அப்போ நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் அப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் போதாது. குமாரன், நான் குமாரத்தி சொன்னால் போதுமா? அவர் குமாரனாக இருந்தாலும் படாத பாடுன்னு சொல்லுவாள். பட்ட பாடு, படாத பாடு. பாடுகளுக்குள்ளே நடத்தும் போது தான் நீ பிள்ளையா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் வாழ்க்கை. இதை விட்டுவிட்டு என்னத்தையோ போட்டுக்கிட்டு மந்திரவாதம் பண்ணுறது மாதிரி, இந்த பெந்தகோஸ்து பாஸ்டர் மாதிரி என்ன பண்ணுறாங்க? சூனியம் வைக்கிறாங்க. சூனியம், மந்திரவாதம். நாமாவது தப்புவோம். மந்திரவாதங்களுக்கு சூனியங்களுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்படுவதற்கு நாம் லைனில் போவோம். பிதாவின் நாமம் நெற்றியில் எழுதப்பட்டவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அப்போ 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 144,000 பேர் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்கே சொல்லப்படுகிற 144,000 பேர் இஸ்ரவேல் கோத்திரத்திலே உள்ளவர்கள் அல்ல, சர்வதேசத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் சகல ஜாதிகளை சார்ந்தவர்கள். எழுதிக்கொள்ளுங்க. சகல பாசைகளில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சகல ஜாதி, சகல பாச, சர்வதேசம், இவைகளில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் தான் இந்த சீயோன் மலையில் இருக்கிற 144,000. அவங்க சகல ஜாதியிலிருந்து வந்திருப்பாங்க. அடுத்து சகல பாச பேசுறதுலேருந்து வந்திருப்பாங்க. அடுத்து சகல தேசத்திலிருந்தும் வந்திருப்பாங்க. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 144,000 பேரும் ஒரு தேசத்திலிருந்து வந்திருப்பான். யார்? ஒரு தேசம், ஒரு கோத்திரம். இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து அந்த சப்டிவிஷன் 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்கள். அவர்கள் முத்திரையிடப்படுகிறார்கள். இந்த முத்திரை என்பது அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியின் காலத்தில் 12 கோத்திரத்திலும் இருந்து போடப்படுற கூட்டம். அந்த முத்திரை அந்திகிறிஸ்துவினால் அழிக்கப்படாதபடிக்கு, தேவனுடைய கோபத்தில் அழிக்கப்படாதபடிக்கு காக்கப்படுவதற்காக முத்திரையிடப்படுகிறார்கள்.
இது 7ஆம் அதிகாரத்தில் வர்ற கூட்டம். 14ஆம் அதிகாரத்தில் வர்ற கூட்டம் காக்கப்படுவதற்காக போடப்படுகிறதல்ல. இது பரலோகத்தில் தேவன் இருக்கிற இடத்துல ஆட்டுக்குட்டியானவரோடு இணைந்து நிற்பதற்காக செலக்ட் பண்ணப்படுகிற கூட்டம். இந்த கூட்டம் வேறு, அந்த கூட்டம் வேறு. இந்த 1,44,000 பேரும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒருத்தனும் ஆட்டுக்குட்டி என்ன மாட்டான், பின்பற்றவே மாட்டான். அவனுக்கு ஆட்டுக்குட்டி சம்மந்தமே இல்லை. அவங்கெல்லாம் சிலுவையில் அறிஞ்சு கொண்ட கூட்டம், குலகார கூட்டம். அவங்க வேறு. இவங்க ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றி கொண்டே போகிறவர். அந்த யோவான் 12:26 வாசிச்சொல்ல வாசிங்க. யோவான் 12:26. இது ஏதுனார் எங்கே போனாலும் அவரை ஃபாலோ பண்ணுற கூட்டம், அவரால் நடத்தப்படுகிற கூட்டம், இந்த சீயோன் மலையில் நிற்கிற கூட்டம். இவர்கள் இயேசுவை பின்பற்றினவர்கள். அதான் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றின கூட்டம்னு சொல்கிறது. ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றின கூட்டம். 7ஆம் அதிகாரத்தில் உள்ளவன் ஃபாலோ பண்ணுறவன் அல்ல. 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவன் தான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறவன், பின்பற்றுறவன். இவன் தான் இயேசுவினால் நடத்தப்பட்டவன். அவங்க அப்படி இல்லை. அடுத்து புதுப்பாட்டை பாடினார்கள். என்ன பாட்டு? புதுப்பாட்டு. பழைய பாட்டு பாடலை. இவங்க கிறிஸ்துக்குள்ளான பாடலை பாடுகிறவர்கள். கிறிஸ்துவை மட்டும் உயர்த்துகிறவர்கள். வேற எதையும் பேஸ் பண்ணி பாட்டு பாட மாட்டாங்க. புதுப்பாட்டுன்னு சொன்னால் கிறிஸ்துவை பற்றி பாடுகிற பாடல்கள். இவங்க இயேசுவை மட்டும் உயர்த்துவாங்க. இயேசுவின் நாமத்தில் தேவனை உயர்த்துவாங்க. அந்த பாட்டு பூமியில் வேற எவனும் பாட முடியாது. பரிசுத்தாவில நிரம்பி பரிசுத்தாவியான கொடுக்குற பாட்டை பாடுறவங்க. எபேசியர் 5:19 15 வாசிங்க. அப்போ சங்கீதம்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த புதுப்பாட்டில் சங்கீதம்னு ஒரு பகுதி இருக்குது. கிறிஸ்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், சபைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் பாடுகிற பாடல்கள் புதுப்பாட்டு. அதில் ஒன்று சங்கீதம். சங்கீதம்னா ராகம், இசை, கம்போசிங் வேர்டு எல்லாம் இணைந்து நிற்கும், இசைந்து இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை மட்டும் உயர்த்துகிறதா இருக்கும் அந்த பாட்டு. இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறதா இருக்கும். சங்கீதம் சொன்னால் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். வேர்டு சரியாக கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது ராகம் இருக்கும், சரியான ராகம் 2. மூணாவது இசை. மூணாவது என்ன இருக்கும்? இசை. இசைக்கருவியில் வச்சு இசைச்சு அந்த பாடல் பாடும்போது குரல் வளம் இருக்கும். குரலில் என்ன இருக்கும்? ராகம் வேறு, குரல் வளம் வேறு. திரைப்பட பாடகி பி. சுசீலா சாரா நவரேஜ் அம்மாட்ட வந்திருக்கு. நாங்கள் இத்தனை திரைப்படத்துக்கு பாடியிருக்கோம், மக்களை நாங்கள் கவர்ந்து இழுத்துருக்கோம். நீங்கள் பாடுற பாட்டு வித்தியாசமாக இருக்க. அது எப்படி? அது எப்படி? அது விவரிக்க முடியாது. அது கிருபை, அது மகிமை, அது ஆவியானவரே கொடுக்குற குரல் வளம். குரல் வளம், ராகத்தின் வளம், இசையின் வளம், கம்போசிங் வேர்டு அந்த வார்த்தையின் வளம், இப்பொழுது குரல் வளம். இத்தனை வளங்களையும் ஒன்று சேர்த்து பாடும் பாடலுக்கு பேர் தான் சங்கீதம். என்ன கீதம்? சங்கீதம். அடுத்து ஞானப்பாட்டு.
அடுத்து என்ன பாட்டு? ஞானப்பாட்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாட்ட போகணும். அவர்கிட்ட சங்கீதமும் இருக்குது, ஞானப்பாட்டும் இருக்குது. ஞானப்பாட்டுனா அதில் சங்கீதம் இருக்காது. சங்கீதம்னு ஒன்று பாடுவாங்க, அதில் தான் சங்கீதம், இசைக்கருவியெல்லாம் இருக்கும். இந்த ஞானப்பாட்டில் இசைக்கருவிலாம் இருக்காது, ராகம்தான். ராகம் ஒன்றும் இருக்கும், குரல் வளம் இருக்கும். இந்த கம்போசிங் வேர்டெல்லாம் செய்ய முடியாது. அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு இப்படி பேசிகிட்டே இருப்பார், அப்படியே பாடிடுவார். அப்போ அப்படி பார்த்துருக்கீங்களா? மைக்கை பிடிச்சி 4 வார்த்தை பேசிகிட்டே இருப்பார், அப்படியே பாடுவார். நம்ம சாதாரண பண்ணிக்கூடாது. ஆவியானவர் அந்த இடத்துல என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அந்த வார்த்தைக்கு ஒரு ராகம் போட்டு சொல்லிட்டா அதுக்கு பேர் சங்கீதம். இது ஞானப்பாட்டு. அதில் ராகம் இருக்கும், வேர்டு இருக்கும், ஆனால் ப்ரெசன்டட் வேர்டு. அது ஒரு ரேமா. அந்த பாட்டு மக்களுக்கு ரேமா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயான்றது சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு அருளப்பட்ட கிருபை, அவருடைய அழைப்பு, அவருக்கு தரப்பட்ட அபிஷேகம். அதை நீங்கள் ஞானப்பாட்டுனா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஐயா பெர்க்மன்ஸ் ஐயாவை அடையாளப்படுத்துகிறேன். சும்மா வசனத்தை வாசிச்சுட்டு போகக்கூடாது, அதனுடைய விளக்கத்தை நீங்கள் விளங்கி பேசணும். ஞான பாட்டுகளினாலும். அடுத்து கீர்த்தனைகள். கீர்த்தனைகள் என்ன? கடவுளை மட்டும்தான் உயர்த்தணும், அதில் வேற எதையும் உயர்த்தக்கூடாது. தேவனை, கிறிஸ்துவை, ஆவியானவரை, தேவனை மூவரையும் தனித்தனியாக உயர்த்தினாலும் சரி, மூவரையும் ஒன்றாக்கி இணைச்சி உயர்த்தினாலும் சரி, வேறு எதையும் பாடக்கூடாது. ஒன்லி பிரைஸ் அண்ட் ஒர்ஷிப் அப்படிம்பாங்க. பிரைசிங் அண்டு ஒர்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. வெறும் துதிகள் மட்டும்தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டு சபையெல்லாம் பாடுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. செங்கடலை கடந்தவ அப்படின்னு சொல்லுவோம்ல, செங்கடலை கடந்து வந்தார்கள், மன்னாவை புசித்தார்கள், இப்படிலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் பாட்டாக எழுதுவாங்க. இது எதையும் உள்ளே கொண்டு வர முடியாது. அவரை மட்டும்தான் உயர்த்துகிற வார்த்தையாக இருக்கும். அதான் துதி. வேறு எதையும் அதில் இணைக்க முடியாது. நல்லவரேன்னா அவர் தான், வல்லவரேனா, போதுமானவரேனா, இரக்கமுள்ளவரேனா, தயவு உள்ளவரே, கிருபை உள்ளவரே, அவ்வளோதான். அவர் ஒருத்தர் தான், வேறு எதையும் சேர்த்து பாட மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் துதி. துதி என்றால் என்ன? தேவனை மட்டும் குறிக்கிற வார்த்தைகள் துதி. தேவனை மட்டும் புகழும் வார்த்தைகள். இப்போ கீர்த்தனைகள் என்று சொல்லும்போது அவரை மட்டுமே உயர்த்தி பாடுகிற பாடல் வரிகள் கொண்டது தான் கீர்த்தனைகள். வேறு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அவர் இவர் யாரையும் அந்த இந்த பாட்டில் இருக்காது. ஒன்லி ஒன் காட். அவரை மட்டும் உயர்த்துகிற வார்த்தைகள் கொண்ட பாடல் துதிப்பாடல் அல்லது கீர்த்தனைகள். இப்படியெல்லாம் பாட்டுகள் இருக்கு. பற்றியில புது பாட்டை பாடுங்க, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் சொல்லியிருக்கு. அப்போ கிறிஸ்துவை மட்டும் மகிமைப்படுத்தும்படியாக, கிறிஸ்து நடத்தி வந்த பாதைகள் மூலமாக அவர் மகிமைப்படும்படியாக பாடுகிற பாடல்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க. கீர்த்தனை. அப்போ சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் கர்த்தரை பக்தியுடன் பாடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். சிவன் மலையில் நிற்கிறவங்க யாரும் பாடாத ஒரு பாட்டை பாடுறாங்க. அப்படின்னா இரட்சகரை, ஆட்டுக்குட்டியானவரை, தேவனை உயர்த்துகிற பாடல்கள் சங்கீதங்களாக, ஞான பாட்டுகளாக, கீர்த்தனைகளாக உயர்த்துகிற பாட்டு இந்த 1,44,000 பேர் மட்டும் பாடுகிற பாட்டு. அடுத்து அவர்கள் பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். வாசிங்க. ஆமாம், ஆவியானவர் நடத்தி பாடுகிற பாடல் இருக்கு பத்தியா?
அது வேறு யாரும் படிக்க முடியாது. எல்லாம் ஞானப்பாட்டு. அவங்க வாழ்க்கையவே அவங்க பாடலாம் பாடிட்டு இருப்பாங்க. அவன் எவன் வாழ்ந்தானே அவன் மட்டும் தானே பாட முடியும், வாழாதான் பாட முடியாது. அப்படி ஒருத்தன் பாடுறானா அது காப்பி அடிச்சிருக்கான்னு அர்த்தம், கள்ள காப்பி. அப்போ பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 1,44,000 பேர் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, பிதாவின் நாமம் தரித்து கொண்டவர்கள் அல்ல, ஆட்டுக்குட்டியானவரால் நடத்தப்பட்டவர்கள் அல்ல. பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கொலோசியர் 3:1-2-3. அவள் பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மறிச்சவங்களை தான் எழுதியிருக்கு. மறிச்சவங்களை தான் ஞானதானத்தில் அடக்கம் பண்ணணும். இச்சாகாமலே கொண்டு போய் முக்கிய திருச்சி கொண்டாந்து வச்சுருக்கனால தான் பெரிய புலையாட்டு சாஸ் விளையாடுது. நீங்கள் மறித்தீர்கள் எப்போ சத்தம்? ஞானதானத்திலையா? அதான் உங்களுக்கு அப்படி தான் சொல்லி தந்திருக்காங்க, நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. முன்னாடி போனவங்க அப்படி தான் சொல்லுவீங்க. எப்போ செத்தம்னு எழுதிக்கு தெரியுமா? ரோமர் 6 வாசிங்க. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிறுவில் அறைந்துப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ தான் நாம் செத்தோம். இப்போ சொல்லுங்கள், இது வரைக்கும் சொல்லிட்டு வந்ததை மாற்றுங்க, மனம் திரும்புங்க. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் அப்போது நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னு. அப்போ நம்ம செத்தது எப்போ? பவுல் சொல்கிறான் நீங்கள் மறித்தீர்கள் அப்படிங்கிறா. எப்போ செத்தோம் சொல்லுங்க வாயை திறந்து. ஏசுநாதர் எப்போ சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்போவே நாம் செத்தோம்னு சொல்லியிருக்கு. இந்த சத்தியம் கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி போனவங்க என்னமோ சொல்லி தந்துருக்காங்க, அது உங்கள் தலையில் இருக்குது, அதை தான் திருப்பி திருப்பி பேசுவீங்க. நீங்கள் மறித்தீர்கள் என்று சொல்கிறானே பவுல், நான் எப்போ செத்தேன் அப்படின்னு சிந்திச்சீங்களா? நீங்கள் மறித்தீர்கள் என்று சொல்லும்போது அவன் இன்னொரு இடத்துல விளக்கம் கொடுக்குறான். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டீர்கள். இன்றைக்கி நம்ம சிலுவையில் அறையப்பட்டாங்க. நம்மளை அறைஞ்சது யார்? ஏசுநாதர் பலர் போட்டு வச்சு சிலுவையில் அறைஞ்சாங்க, தெரியுது. நம்ம எப்போ சிலுவையில் அறையப்பட்டோம்? சிலுவையில் அறையப்பட்டோம்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி சிலுவையில் உங்களை யாராவது அரைஞ்சாங்களா? சிந்திச்சிருக்கீங்களா? நான் என்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டேன்? இங்கே மறித்தோ நீங்கள் மறித்தீர்கள் சொல்கிறானே பவுல், நான் என்னைக்கு சத்தேன்? என்னைக்கா சிந்திச்சீங்களா? உடனே ஞானதானம் சொல்லிடுவியே. ஞானதானத்தில் சாகலையே, இன்னும் உயிரோடு தானே இருக்கியே, செத்தியல. எந்த பழைய மனுஷன்? என்னைக்கு அடக்கம் பண்ணிட்டே நினைக்க? உங்கள்கிட்ட பழைய மனுஷனே இல்லையா? சும்மா டுபாக்கூர் விடக்கூடாது. அப்போ வசனம் இப்படி இருக்குது, சத்தியம் இப்படி இருக்குது, நாம் இப்படி இருக்கோம். இப்போ என்னைக்கு நம்ம சத்தியத்தோடு செய்கிறது? நம்முடைய வாழ்க்கை வசனத்தோடு செய்கிறது என்னைக்கு? எவ்வளவு காலம் விசுவாசிக்கணும்? ஏசுநாதர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். இதே போல் நீங்கள் நான் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது நாமும் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தோம் என்பது சத்தியம். ஏசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட சத்தியமா? அதை எப்படி நம்புறீங்க? அதே மாதிரி உங்களையும் என்னையும் ஏசுநாதர் சிலுவையில் அறையும் போது நம்மையும் சிலுவையில் அறைஞ்சாச்சு. இதை நீங்கள் என்ன செய்யணும்? அந்த விசுவாசம் இருக்கா? இருக்கா? அதுக்கு இருந்தால் தான் பழைய மனுஷன் சாவேன். இல்லைன்னா பழைய தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்சாலும் பழைய மனுஷன் அவனும் எந்திரிச்சு வந்துடுவான். சொல்லிக்கிட்டே இருப்பிய. ஆனால் ஞானதானத்தில் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்படி நிறையா பிரச்சனை நான் கேட்டுக்கிட்டு புளிச்சு பூச்சி பார்த்துக்கிடுங்க.
எங்கடா செத்தான், எங்கடா அடக்கம் பண்ணீங்க? இல்லை, இந்த ஞானதானத்தில் என்ன முக்கிய எழுப்பியிருக்கிய? பழைய மனுஷன் எழுப்பி வந்துட்டானே. சும்மா டுபாக்கூர் பண்ணக்கூடாது. அவனை எந்திரிச்சு வந்துட்டானப்பா. அப்போ விசுவாசிக்கிறோம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று விசுவாசிக்கிறோம். என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று விசுவாசித்து அடுத்த வேலை நடக்கணும். கண்டினியூவாக ஒர்க்கு. பாவங்களை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். விசுவாச அறிக்கை 1, பாவ அறிக்கை 2 நடக்கணும். அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று விசுவாசித்தால் போதாது, நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று விசுவாசிக்கணும். இதுக்கு பேர் விசுவாச அறிக்கை. பாசிட்டிவ் கன்ஃபஸ். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது சத்தியம், நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது சத்தியம் என்று கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நீங்கள் நான் விசுவாசித்தால் அந்த விசுவாசமே நமக்கு நீதியாக எண்ணப்படும். கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. இயேசு அறையப்பட்டது எவ்வளோ உண்மையோ அதுபோல் நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது அவ்வளோ உண்மை. அது எவ்வளவு 100க்கு 100 உண்மையோ அதுபோல் நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. இப்போ சிலுவையில் அறையப்பட்டது இயேசு மட்டுமல்ல, நீங்களும் நானும். அதுதான் பழைய மனுஷன். அறையப்பட்டது யாரு? பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்போ புரிந்து கொள்றதுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இது கொஞ்சம் கடினம், உங்களுக்கு விளங்குறது கடினம். அது எப்போ நாங்கள் அறையப்பட்டார்? ஏசுனார் அறையப்பட்டு 2023 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதனால எனக்கு ஒரு ரட்சிப்பு வருது. அது விசுவாசத்தின் அறிக்கை. அப்போது அவர் பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று நான் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் என்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறேன். எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார் என்று நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய எனக்கு விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு எனக்கு வருகிறது. இது விசுவாசத்தின் அறிக்கை, பாசிட்டிவ் கன்ஃபஸ். இது செய்த பாவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு. செய்த பாவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு, தண்டனையிலிருந்து விடுதலை. செய்த பாவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையிலிருந்து விடுதலை விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்கிறோம். இது முதல் பாயிண்ட். அடுத்த விசுவாச அறிக்கை இருக்குது. அது எவனையும் சொல்லித்தரல நமக்கு. 1-2 பேர் அங்கே சொல்லி தந்திருக்காங்க. அது நம்ம தலையில் ஏற மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. அதுதான் அவரோடு கூட சிலுவையில் நம்முடைய பழைய மனுஷன் அறையப்பட்டது. திரும்ப வாசிக்க இந்த வசனத்தை. அறிந்திருக்கிறோம் சொல்றாரு. நாம எங்கே அறிஞ்சிருக்கோம்? தெரியலையே, நம்ம தான் அறியலையே. அந்த அறிவு நமக்குள்ள வந்திருந்தா நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போமே. ஏது நாட்டில் அறையப்பட்டாருங்கிறத விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுறோம், ரசிக்கப்பட்டோம். ஆனால் நம்முடைய பழைய மனு தான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதுங்கிறத நம்ம விசுவாசிக்கிறது இல்லை, நம்ம அறிக்கையிடுகிறது இல்லை, நம்ம அனுபவிக்கிறது இல்லை. இங்கே தான் பெண்டிகாஸ்ட்டை தோல்வி அடைச்சார் பிசாசு. ஆல் பெண்டிகாஸ்ட், உலக அளவில் ஸ்தாபிக்கப்பட்ட பெந்தகோஸ்து சபையை டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கான் பிசாசு. தோல்வியடை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவங்களால வெற்றி பெற முடியலை. அது காரணமே பேசிக் இது தான். இந்த காரியத்தை விசுவாசிக்க விட மாட்டான். இந்த காரியத்தை இதயத்தில் விசுவாசிக்கணும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எவ்வளவு உண்மையோ அதுபோல் நானும் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டது அவ்வளவு உண்மைன்னு கொஞ்சம் கூட வேவரிங் இல்லாமல் விசுவாசிக்கணும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னு சொன்னது பைபிள் தானே? பைபிள் தானே? வேற யாரும் சொன்னாங்களா? பைபிளில் உள்ளதை சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி நம்ம விசுவாசித்தோம்? அதனால் நமக்கு எப்படி ஒரு ரட்சிப்பு, ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வந்துச்சு, ஒரு சமாதானம் வந்துச்சு, நமக்கு ஒரு நீதி கிடைச்சிச்சு. இதே போல் இன்னொரு பகுதி, நான் சிலுவையில் அறையப்பட்டேன்,
அதுவும் தனியாக இல்லை, கிறிஸ்து அறையப்பட்ட போது நானும் அறையப்பட்டேன் என்று பைபிள் சொல்லுது. நம்ப முடியுமா? கலாத்தியர் 2:20. ம் 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 அப்போது சிலுவையில் அறையப்பட்டோம், நீங்களும் நானும் அறையப்பட்டோம்னு பைபிள் சொல்லுது. நம்ப முடியுமா? கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்து அதை அனுபவிக்கிறோம், அதை என்ஜாய் பண்ணுறோமா இல்லையா? ஏதனார் என்னை ரசித்தார், என் பாவங்களை மன்னிச்சாரு அப்படின்னு விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை நம்ம என்ஜாய் பண்ணுறோமா இல்லையா? இது போல் அதையும் என்ஜாய் பண்ணணும். அறிவில் சொல்லிட்டு போகக்கூடாது, அனுபவத்தில் சொல்லணும். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். எப்பொழுது அறையப்பட்டாய்? அவர் அறையப்படும் போது நானும் அறையப்பட்டேன். எதை வச்சு சொல்கிற? வசனம் சொல்லுது, நான் நம்புகிறேன். நம்புறது மட்டுமல்ல, அறிக்கை எடுக்கிறேன். அறிக்கை எடுக்கிறது மட்டுமல்ல, நான் அனுபவிக்கிறேன். விசுவாசத்தின் பலனாகிய அந்த ரட்சிப்பை அனுபவிக்கிறேன். இந்த இடத்துக்கு வரணும். இப்போ அதில் ஆத்தும ரட்சிப்பு, இதில் பழைய மனுஷனுடைய சாவு, இதில் பழைய மனுஷன் சாகிறது. அது பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை சுமந்து தீர்த்தார் இயேசு. நம்முடைய கடந்த கால பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம், அதை சுமந்து தீர்த்தார் என்று பைபிள் சொல்லுது. நான் விசுவாசிக்கிறேன், அதை அறிக்கையிடுறேன். அதனால் நான் ரசிக்கப்படுறேன். தேவ தண்டனையிலிருந்து விடுதலை. இப்போ பழைய மனுஷன் சாகணும்னா அவன் சிலுவையில் அறையப்படணும். சாகாமல் தண்ணிக்குள்ள முக்குனா அவன் எந்திரிச்சு வந்துடுவான். அவன் என்ன செய்வான்? எந்திரிச்சு வந்துடுவான். செத்த பிறகு தான் அடக்கம் பண்ணணும். ஆனால் சாகாமலே நம்ம ஆளுங்க என்ன செஞ்சுருவாங்க? தண்ணிக்குள்ளே முக்கிடுவாங்க. அதெல்லாம் முக்கியம். முக்கி விடுவதெல்லாம் முக்கியம், முக்குவதிலே ஒரு முக்கியம் இருக்குது. அதான் எனக்கும் பாதிரியாருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அவர் கேட்டார், எழுத்து முக்கியமா கருத்து முக்கியமா? ஞானதானம் எடுக்கணும்னு சொல்றியே, அதில் முங்குவது முக்கியமா அல்லது முக்குவதனுடைய முக்கியத்தின்படி வாழ்வது முக்கியமானு கேட்டார். எழுத்து முக்கியமா கருத்து முக்கியமா? ஞானதான சத்தியத்தினுடைய கருத்து தனிக்குள்ள முங்கி எழும்புறதா, அதன்படி வாழ்வது தானே முக்கியம். அது நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னாரு. எங்கள் 2 பேருக்கும் அந்த டிஸ்கஸ், தட் இஸ் நாட் ஆர்குமெண்ட், இட் இஸ் டிஸ்கஸ். அவள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை சொன்னார், எது முக்கியம்? நான் சொன்னேன், ரெண்டுமே முக்கியம். ஞானஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிக்கணும், முங்கினதனுடைய முக்கியத்தின்படி வாழவும் செய்யணும். அப்போ முங்கணும்னா செத்தவனை தான் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். ஞானத்தானா அடக்காராதனைக்கு சமமாக பவுல் சொல்கிறான். அப்போ உங்களையும் என்னையும் தண்ணிக்குள்ளே அடக்கம் பண்ணுறதுக்கு சமமாக தண்ணிக்குள்ளே முக்கி எழுப்பாங்க. அப்படி அடக்கம் பண்ணும்போது எதை அடக்கம் பண்ணுறது? நம்முடைய இந்த சரீரத்தை அல்ல, பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷன் சாகாமலே முக்கிடுறாங்க. இதுதான் பெந்தகோஸ்து சபையில் நடக்கிற அட்டூழியம். செத்த பிறகு தான் என்ன செய்யணும்? அடக்கம். அப்படி சாகருக்கு முன்னாடியே அடக்கம் பண்ணுறதுனால பழைய மனுஷன் தண்ணிக்குள்ளே முங்கி எழுந்திரிச்சு வந்துடுறான். எப்படியா ஒரு பலத்தோடு வந்துடுறான். அவர் சொன்ன மாதிரி இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பெந்தகோஸ்து சபையில். சாகவே இல்லை. அறையப்பட்டாச்சுன்னு வாய்நாள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இதுதான் பாசிட்டிவ் கன்ஃபஸ். அவங்க என்னத்தையும் சொல்கிறாங்க பாசிட்டிவ் கன்ஃபஸ்ன்னு சொல்லி. இதைத்தான் அறிக்கையிடணும். ஏசுநாதர் என்னுடைய பாவங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டார், ஏசுநாதர் என்னுடைய பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரித்தார் என்று அறிக்கையிட நமக்கு விசுவாசத்தில் என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. என்ன ரட்சிப்பு? பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனையில் இருந்து ரட்சிப்பு. பாதாளம் போகாமல் ரட்சிப்பு, அக்னிக்கடல் போகாமல் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு தான் அந்த அறிக்கையில் கிடைக்குது. பரிசுத்த வாழ்க்கை சொந்தமாக்கப்பட வேண்டுமானால் நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். சித்தாச்சு.
நாம் விசுவாசிக்கல, அறிக்கையிடலை. அதை எப்போ விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் அது நமக்கு சொந்தமாகும். இயேசு சிலுவையில் ஏற்பட்டு மரித்ததை நம்ம விசுவாசிக்கிறோம், நமக்கு சொந்தமாகுது. அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை, உயிர் தெழுந்ததை, பரமேலை விசுவாசிக்கிறோம், அது நமக்கு சொந்தமாகுது. இதுபோல் இயேசு சிலுவையில் ஏற்படும் போது நம்முடைய பழைய மனுஷனும் அவருக்குள் வைத்து சிலுவையில் அறையப்பட்டது என்று விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசித்து எப்படி ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோமோ இதுபோல் இதையும் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அப்போ தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். இல்லை சாத்தானை ஜெயிக்கணும் அதை எப்படி ஜெயிக்க முடியும்? பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சு கொள்ளாதவங்களுக்கு எப்படி ஜெயஜீவியம் கிடைக்கும்? அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இது சாத்தியப்படாது, இந்த மாதிரி வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியப்படாது, இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணமே தான். தீய சக்திகளை ஜெயிக்க முடியாத இடத்துக்கு வர்றது காரணமே தான். திரும்ப அந்த ரோமர் 6:6 வாசிங்க. இனி பாவத்துக்கு ஊழியம் செய்தபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அடுத்து தொடர்ந்து வாசிங்கப்பா. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ பாருங்க, இந்த இடத்தை நம்ம அடையாததுனால பாவத்திற்கு நீங்கின வாழ்க்கை நம்மளால் வாழ முடியல. பாவத்திற்கு நீங்கின வாழ்க்கை நம்மளால் வாழ முடியல. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? நாம் செஞ்ச பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பாவத்தின் சம்பளம் மரணம், இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் இருக்கிற கடல். எந்த மனிதன் பாவம் செஞ்சாலும் அவனுக்கு கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்ன? அக்னி கடல். இந்த அக்னி கடலுக்கு போகாமல் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கார் இயேசு. அதுதான் அந்த ரட்சிப்பு தான் நம்ம பெற்றிருக்கோம். பழைய மனுஷன்ட்டு நமக்கு இன்னும் ரட்சிப்பு வரல. வரணும்னா அதுக்குரிய விசுவாசம் வேற, அதனுடைய அறிக்கை வேற. நமக்கு முன்னாடி போன ஆட்கள் இதெல்லாம் சொல்லி தரலப்பா, அதனால் நமக்கு தெரியலை. நம்மளை இப்படியே சொல்லி கொடுத்து கரெக்டாக விசுவாசம் இருக்கும்போதே நடத்தியிருந்தாங்கன்னா இந்நேரம் பெந்தகோஸ்து சபை எங்கேயோ போயிருக்கும். இப்போ அதை செய்யாதனால பெந்தகோஸ்து சபை கத்தோலிக்க சபைக்கு ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்கு. என்ன அவங்கள்ட்ட விசேஷம் இருக்குது? இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்க, இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம சில வழிபாடு செய்கிறோம், அவங்க மற்ற வழிபாடெல்லாம் அதை செய்கிறாங்க. மற்ற வழிபாட்டெல்லாம் அவங்க செய்கிறாங்க. என்ன பெருசாக அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது? நம்மளை மாதிரி தான் பாடுறாங்க, நம்மளை மாதிரி தான் சோம் பண்ணுறாங்க, நம்மளை மாதிரி தான் எல்லாம் செய்கிறாங்க. இப்போ கத்தோலிக்க சபைக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கு பெண்டிகாஸ்ட். உருவ வழிபாடு மட்டும்தான் இல்லை, மற்ற வழிபாடெலாம் இருக்குது. மரித்தவன் பாவத்திற்கு நீங்களாகி வாசிங்க 6:7 விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. எங்கே அந்த ஜெய வார்த்தை, அந்த வெற்றிகரமான வார்த்தை முழக்கம் எங்கே? இல்லையே. எந்த பெந்தகோஸ்து சபையில் இருக்கு? இல்லையே. அப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளான நம்மளும் சிக்கியிருக்கோம். மரித்தவன் எங்கே மரித்தவன் சொல்லுங்க? சிலுவையிலே மரித்தவன். அவன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்திருப்பான் என்றால் அவன் பாவத்திற்கு நீங்களான ஒரு வாழ்க்கையை தான் அந்த பூமியில் செய்வான். இல்லைன்னா பாவத்தோட பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை தான் செய்வான். பாவத்தோடு, உலகத்தோடு, மாம்சத்தோடு, சுயத்தோடு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த பலமுள்ள தூதன் சமுத்திரத்தில் ஒரு காலம், பூமியில் ஒரு கால், அது மாதிரி தான் இருப்பான். பலமுள்ள தூதர்கள் தான், ஆனால் 2 பக்கத்துலேயும் கால் வச்சுருக்கேன். 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனமா வெளிப்படுத்தல். அது நல்லா கவனிக்க. ஒரு காலை எங்கே வச்சுருக்கேன்? தண்ணியில் வச்சுருக்கேன். ஒரு காலை தரையில் வச்சுருக்கேன். சேத்துல ஒரு கால், ஆற்றுல ஒரு காலம் சொல்லுவாங்கல்ல, இவன் தான் அப்படி செஞ்சுருக்கேன். 10ஆம் பலமுள்ள தூதன். என்ன தூதன்? இப்படி ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சுருந்தா இப்படி. ஆகவே ஒரு பகுதியை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அக்னிக்கடல் 2ஆம் மரணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை
அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தார் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் பழைய மனுஷன்லேருந்து விடுதலை ஆகணும்னா அது வேற ட்ராக்கு. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான் என்று விசுவாசிக்கணும். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அடுத்த விசுவாசத்தை அறிக்கையிடணும், வாயை திறந்து அறிக்கையிடணும். அது சாத்தானுக்கும் கேட்கணும், மனுஷனுக்கும் கேட்கணும், உனக்கும் கேட்கணும். நீ வாயை திறந்து அறிக்கையிட்டா தானே. நீ வாடி வாயை பற்றி இப்படியே உட்காந்துருந்தா புத்தம் சரணம் கஜாமி அது செய்ய மாட்டான். அறிக்கையிடணும், பலத்த சத்தம் போடணும். இதெல்லாம் சும்மா கிடைக்காது உங்களுக்கு. சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் இப்படி கத்தணும், ஆண்டவரே உம்மை சிலுவையில் அறையும் போது என்னுடைய பழைய மனுஷனையும் நீர் இணைத்து சிலுவையில் அறைந்ததுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரோன்னு கத்திர ஊரெல்லாம் அதிரணும்ல. நீ வாயை பற்றிட்டு இப்படி இருக்க. சாசு அந்த விஷயத்தில் வாயை கட்டிடுவான். அவனுக்கு தெரியும், இவன் விசுவாசித்தான்னா அறிக்கையிடுவான், அறிக்கையிட்டான்னா இவனுக்கு ரட்சிப்பு சொந்தமாயிடும், இவனுக்கு விடுதலை வந்துடும். அது அவனுக்கு வரக்கூடாது. இது டேக் இட் ஈஸி. இது விசுவாசத்தினாலே சுதந்திரிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். விசுவாச அறிக்கையினாலே சுதந்திரிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதை சுதந்திரிக்க விட மாட்டான். சாஸ் என்னை நீர் சிலுவையில் அறைந்ததுக்காக, உம்மோடு கூட சிலுவையில் அறைந்ததுக்காக, என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்ததுக்காக உங்களுக்கு சோத்திரம், உங்களுக்கு சோத்திரம், உங்களுக்கு சோத்திரம். அந்த அறிக்கை நம்முடைய மனதுக்குள்ளே அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். சாஸ் அங்கே விளையாட முடியாது, நம்முடைய சிந்தனையில் வந்து விளையாட முடியாது. பழைய சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. எல்லாம் அரெஸ்ட் ஆகி போகும், டெத் ஆகி போயிடும். அறிக்கையிட அது அவ்வளோ நமக்கு டெப்த் ஆகிடும், ஆசீர்வாதமாக மாறிடும். அறிக்கையிட்டே இருக்கணும். அது நம்முடைய மனதில் பதியும் வர அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். அதை கர்த்தர் நமக்கு செய்து தரணும். மரித்தவன் பாவத்திற்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அடுத்த வார்த்தை அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல, மரணத்தை பாதாளத்தை விழுங்கி ஏப்பமிட்டு எந்திரிச்சது போல, நமக்குள்ளே எத்தனை மரணத்தின் சக்தியில் போராடினாலும் சரி, எத்தனை பாதாள சிந்தனைகள் போராடினாலும் சரி, அங்கேயே அடக்காரன்னு அதுக்கு நடத்திடுவோம். ஏதுனார் எல்லாத்துக்கும் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டார். இவரை தான் எல்லாரும் அடக்கம் பண்ணாங்க. இவர் பாதாளத்தையும் மரணத்தையும் அடக்கம் பண்ணிட்டு அவர் எந்திரிச்சு விட்டார். இதுபோல் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் நாடும். இதுதான் தலையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இது வெற்றி பெற்ற சபை, வெற்றி முழக்கமிடும் சபை, வெற்றி கொடி பிடிக்கும் சபை. உலகம் அதை பார்க்கும், சமுதாயம் பார்க்கும், ஜாதிகள் பார்க்கும், அத்தனை பேரும் பார்க்க வெற்றி கொடி பிடிப்போம். பாடுங்க, 2 அடி பாடுங்க. சோத்ரா. அப்போ நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சிலுவையில் அறையப்படும் போது வைக்கப்பட்டு நம்முடைய பழைய மனுஷனும் சேர்ந்து அறையப்பட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆதாமுக்குள் நீங்களும் நானும் இருந்தோம் என்பதை உங்களால் விசுவாசிக்க முடியுதா? ஆதாமுக்குள்ள நீங்கள் நானும் இருந்தோம் என்பதை விசுவாசிக்க முடியுதா? அதை எப்படி விசுவாசிக்கிறிய? ஆதாம் தான் நமக்கு தகப்பன், ஏவாள் தான் நமக்கு தாயின்னு எத்தனை பேர் நம்புறிய? அப்போ நீங்கள் எந்த ஜாதி? மனித ஜாதி. ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவங்கன்னு நம்பிட்டா அதில் ஜாதி வேறுபாடுக்கு வழியே இல்லை. சாத்தான் தான் வெள்ளத்தை இப்படிப்பட்ட சிந்தையை கொண்டு வரான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் பாடுறிய. இந்த மாதிரி சிந்தனையை கொண்டு வர்றது, பிரிவினையை கொண்டு வர்றது, பிளவை கொண்டு வர்றது சாத்தான். அதுதான் வெள்ளம். அதான் என்னது? பாம்பின் வாயிலிருந்து வெள்ளம் வந்தது. வெளிப்படுத்த விசேஷம் 12 எதனா வசனம்? பாஞ்சாவசனம் வாசிங்க. அதான் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாரா? கொடி பிடிப்பார். இப்போ வாழ்க்கையில் அதில் கைவிடப்பட்ட திருச்சபை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படும் போது பெருங்கலியின் சிறகு தரப்பட்டது.
ஒன்று விண்ணப்பத்தின் ஆவி, ஜெபத்தின் ஆவி, இன்னொன்று விசுவாச ஆவி. இதை ரெண்டை வச்சு தான் அது பறந்து ஜீவிக்கும். அதான் பெருங்கலியின் 2 சிறகுகள். ஒன்று பிரேயர் அண்ட் வர்ஷிப், மற்றொன்று ஃபெய்த். இந்த விசுவாசத்தினாலும் துதி நிறைந்த ஜெபத்தினாலும் அந்த கைவிடப்பட்ட திருச்சபை அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியின் காலம் 7 வருடம், அதில் 3.5 ஆண்டுகள் அந்த கைவிடப்பட்ட திருச்சபை உபத்திரவங்களின் நடுவிலே பறந்து போகும். அப்படி அது பறந்து திரியும் போது, அந்த திருச்சபை மக்கள் கடந்து போகும்போது, சர்ப்பமானது தன் வாயை திறந்து பெரிய வெள்ளத்தை அந்த ஸ்திரீயை என்ன செய்து அழிக்கும்படி விடுகிறது. அப்போ பூமி தன் வாயை திறந்து அந்த வெள்ளத்தை என்ன செய்து விழுங்கி கொள்ளுகிறது. அப்படின்னா பூமிக்குரிய மக்கள், ஜாதி, சமுதாயம், தேசம், இனம் என்று சொல்லுகிற மக்களுக்குள்ளே அந்த மக்களை தூண்டிவிடும் பிசாசு. அந்த மக்கள் ஒருவருக்கு ஒருவர் குத்தி கொண்டு விடுவார்கள். கைவிடப்பட்ட திருச்சபை மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அப்போ வெள்ளத்தை கக்கிறது பாம்பு. சாத்தான் வெள்ளத்தை பெருக்குவான் நம்மளை அழிக்கிறதுக்கு, சபையை அழிக்க. அப்படி கைவிடப்பட்ட சபை மக்கள் அழிக்கிறதுக்காக வெள்ளத்தை கக்கும்போது பூமி உதவியாக இருக்குது, பூமி அதிர்ச்சி உண்டாகுது. அன்றைக்கு இருந்த மக்கள் ஒருவருக்கொருவர் குத்தி கொண்டு சாகுபடியான சூழல் உருவாகுது. அதனாலே கைவிடப்பட்ட திருச்சபை மக்கள் 3.5 ஆண்டுகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். பெருங்கலியின் சிறகுகள் 2 அவளுக்கு தரப்பட்டது. இப்போ வெள்ளம் என்று சொல்லும்போது சாத்தான் மூலமாக வருகிற போராட்டத்தை காட்டுது. சாத்தான் மூலமாக வருகிற தந்திர காரியங்களை காட்டுக்குது. அதில் திருச்சபை மக்கள் பாதுகாக்கப்படணும். இப்போ வெள்ளம் அப்படின்னு சொன்னால் சாத்தான் மூலமாக வருகிற பாதிப்பு, சாத்தான் மூலமாக வருகிற சோதனை. அதுக்கு தப்புவதற்கு ஆண்டவர் பெருங்கலியின் சிறகை கத்தர் கொடுப்பார். துதியின் ஆவினாலே நிரப்புவார், ஸ்தோத்திரத்தின் ஆவினால் நிரப்புவார், ஜெபத்தின் ஆவினால் நிரப்புவார், விசுவாசத்தின் ஆவினால் நிரப்புவார். விசுவாசமாகிய சிறகும் துதி ஸ்தோத்திர ஜெபம் என்ற சிறகும் 2 சட்டைகளை அடித்து கழுகுகள் உன்னதத்தில் பறப்பது போல் கைவிடப்பட்ட திருச்சபை மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று அந்த வசனம் நமக்கு விளக்க தருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வெள்ளம் சாத்தானுடைய சோதனையை காட்டு. திருச்சபை மக்களுக்கு எதிராக பூமியின் குடிகளை தூண்டிவிடும். அந்த பூமிக்குரிய மக்கள் ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ணி கொண்டு செத்துருவான். அது அப்போ அந்த சோதனையெல்லாம் இல்லாமல் போயிடும். அந்த வெள்ளத்தை பூமி விழுங்கி போடும். அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும். இப்போ பழைய மனுஷன் சிலுவையில் அறியப்பட்டான் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு விளக்கம், ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் எப்படி வைக்கப்பட்டிருந்தோம். முதல்ல ஆதாம் ஏவாள் மட்டும்தானே, நாம் எல்லாரும் அவனுடைய வித்துக்குள் வைக்கப்பட்டிருந்தோம். புரியுதா உங்களுக்கு? நாம் எப்படி வெளியே வந்தோம்? இதுபோல் ஆதாமுக்குள் மனுஷன் எல்லாம் உள்ளே வைக்கப்பட்டிருந்தான், மனுஷெல்லாம் உள்ளே வைக்கப்பட்டிருந்தாங்க. காலங்கள் வரும்போது எல்லோரும் வெளியே வந்தாங்க. காலங்கள் வரும்போது எல்லாரும் வெளியே வந்தாங்க. அதே போல் இன்னொரு விளக்கம் பவுல் எழுதுவான். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கான்னு பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவி புத்திரில் ஆசீர்வாதத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய ஈவன் ஆபிரகாம் கையில் தசமா வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசிரியப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமா வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையிலிருந்தபடியால். நாம் இப்போ சிந்திக்கிறதுக்கு ஆதாரமான வார்த்தைகள் இதெல்லாம் வசனங்கள். ஆதாமுக்குள் நாம் எப்படி அவனுடைய வித்துக்குள் இருந்தோமோ, இப்போ விசுவாச வாழ்க்கையில் வரும்பொழுது ஆபிரகாமின் வாக்கு தத்தத்துக்குள் நீங்கள் நான் இருந்தோம். ஆனால் இஸ்லாமியனும் யூதனும் வித்தில் இருந்தான்.
ஆபிரகாமுடைய வித்தில் இருந்தான். ஆதாமுக்குள் நாம் எப்படி இருந்தோம், விசுவாச வாழ்க்கையில் எப்படி வாக்குத்தத்தத்தில் இருந்தோம், அதை போல கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்து அவரை சிலுவையில் அறையும் போது உங்களையும் என்னையும் சிலுவையில் அறைந்தார். விளங்குச்சா? விலங்கலில் கிருஷ்ணன் பாசு கேட்பாரு, விலங்கலில் உங்களுக்கு விளங்காது. பார்த்தீங்களா? அவனை பாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆதாமுக்குள் நாம் இருந்தோம் என்பதை எப்படி விசுவாசிக்கிறோம்? அதை போல ஆபிரகாமுக்குள்ளேயும் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளேயும் நாம் இருந்தோம். ஆபிரகாமுடைய மாம்ச வித்து யூதனும் இஸ்லாமியனும், நீங்களும் நானும் மாம்ச வித்து அல்ல, அவனுடைய வாக்குத்தத்தமாகிய வித்து, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ இந்த வித்து வாக்குத்தத்தத்தின் வித்து. கிறிஸ்தவ சமுதாயம் மட்டும் வாக்குத்தத்தத்தின் வித்துக்கள், இயேசுவும் வாக்குத்தத்தத்தின் வித்து. அதனால் மத்தேயு சுவிசேஷம் எழுதினா ஆபிரகாமின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு எழுதிட்டு முதல் வசனம் தொடங்கி 16வது வசனத்தில் வரும்போது கிறிஸ்து என்னப்பட்டவர் அவளிடத்திலே பிறந்தார். இது வாக்குத்தத்தத்தின் வித்து. ஏசுனார் மாம்ச வித்தா? ஏசுனார் மாம்ச வித்தா? ஆனால் ஆபிரகாமின் குமாரன். எப்படி ஆபிரகாமின் குமாரன்? வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் தேவன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்பது வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி கிறிஸ்து. கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் வரும் பொழுது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவுக்கு உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததிக்குள் சொன்னது சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல், ஏன்னா ஆபிரகாமுக்கு சந்ததிகள் வந்தது. யூத சமுதாயம் ஒரு சந்ததி, இஸ்லாமிய சமுதாயம் ஒரு சந்ததி, அடுத்து மீதியானியர், அது கேத்தூராலின் சந்ததி. யாருடைய சந்ததி? அங்கே மீதியானியர். அங்கே தான் போய் மோச பொண்ணு எடுத்தேன். அவள் கருப்பாக இருந்ததுனால ஆரோனுக்கு ஆரம் பொண்டாட்டிக்கு மிரியாமுக்கு பிடிக்கல. இவன் பாட்டுக்கு போய் என்னத்தையோ ஒருத்தையோ அள்ளிட்டு வந்துட்டான். அவள் பெரிய பாஸ்டர்மா மாதிரி வேற உச்சாணிக்குள்ளே ஒத்துக்க உட்காந்துக்கிட்டா. இவளுக்கு கீழே நாங்கள்லாம் கையை கட்டிட்டு போய் நிற்கணுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள உட்கட்சி சண்டை, நாத்தனா சண்டை. நாத்தனா சண்டை வந்தால் விளக்குமா? அந்த குடும்பம் உருப்படுமா? இவன் பெரிய தலைவன். எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் குடும்ப சண்டை வந்துச்சுன்னா குடும்பியை பிடிச்சி ஆட்டிடுவாங்க. ஆமாம், ஊரில் உலகத்துக்கு தான் நீ தலைவன், இங்கே ஒன்றும் தலைவன் கிடையாது. ஆமாம், சண்டை இக்கிரும்ல, அடக்க முடியுமா? பா. அதனால் எத்தியோப்பியா ஸ்திரீ நிமித்தம் அவர்களுக்குள்ளே சண்டை வந்தது. அப்போ மீதியான் தேசம் என்று சொல்லும் பொழுது கேத்தூராலின் பரம்பரைகள் வாழ்ந்த தேசம் மீதியான் தேசம். அங்கே தான் மோசே ஆடுகளை மேய்த்தான். அங்கே உள்ள ஜாமிக்கு பூசாரியாக இருந்தவன் தான் மோசையுடைய மாமா. அவன் பேர் என்ன? எத்திரோ என்ற இன்னொரு பேர் என்ன? எத்திரோ என்ற ரெகுவேல். வேல் வேல் ரெகுவேல். அதனால் மீதியானியரின் வழியாக அல்லது கேத்தூராலின் வழியாக ஒரு சந்ததி, ஆகாரின் வழியாக ஒரு சந்ததி, சாராளின் வழியாக ஒரு சந்ததி. இந்த சந்ததிகள் மூன்றும் ஆபிரகாமின் வித்தில் இருந்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆபிரகாமை தகப்பனே என்று சொல்கிறோம். எதன் அடிப்படையில்? வாக்குத்தத்தம் அல்லது விசுவாசம். வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள விசுவாச சந்ததி நாம் எல்லாரும். உன் சந்ததியை நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே, அந்த நட்சத்திரம் யாரு? அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 22:17.
28:16. தாவீதின் வேரும் சந்ததியும் அவர்தான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார். விடிவெள்ளினா மார்னிங் ஆங்கிலத்தில், ஸ்டாருங்கிறது நட்சத்திரம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவர்கள் அல்லது தேவதூதர்களின் கூட்டங்களிலே ஒரு கூட்டத்துக்கு பேர் மார்னிங் ஸ்டார் கூட்டம். கப்ரியல் தலைமையில் கூட்டம், மிக்கேல் தலைமையில் ஒரு கூட்டம், கேருபுகளின் தலைமையில் ஒரு கூட்டம், சேராபீன்களின் தலைமையில் ஒரு கூட்டம், மார்னிங் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இவருக்கும் ஒரு பேர், ஏசுனாருக்கும் ஒரு பேர் மார்னிங் ஸ்டார். அதில் ஒரு மார்னிங் ஸ்டாராக இருந்தவன் தான் ஜீசஸுக்கு இணையான்னு சொல்ல முடியாது, ஈக்குவாலிட்டியாக இருந்தவன் தான் தள்ளப்பட்ட சாத்தான். அதனால தான் ஓ மார்னிங் ஸ்டார் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கோம். தமிழில் விடுவெளி நட்சத்திரம் எழுதியிருக்கோம். லத்தீன் பைபிள் என்ன எழுதிருக்கு தெரியுமா? லூசிபர். மார்னிங் ஸ்டாருக்கு லத்தீன் வேர்டு என்னது? ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன செஞ்சுட்டான்? பேய்க்கு பேர் வச்சுட்டான். பிரகாசமுள்ள விடுவெளி நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுவதற்கு லத்தீன் வார்த்தை லூசிபர். தெரியுமா உங்களுக்கு? அந்த அவனுக்கு லூசிபர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, குழந்தைய போல இருந்தோம், குழந்தைய போல பேசணும். வறட்சி அடைந்த போது, புருஷனான போது என்ன செய்து விட்டோம்? ஒழித்து விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மார்னிங் ஸ்டார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நட்சத்திரத்துக்குள் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நட்சத்திரங்கள் பல கோடி நட்சத்திரங்களாக பரப்பிவிட்டது. வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்து கொண்டு பூமியிலே காலங்களையும் வேலைகளையும் பிரித்து கொண்டிருக்கிறது. வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. அந்த நட்சத்திரம் பூமிக்குரிய வானம் அல்ல, ஆவிக்குரிய வானம். அதில் வைக்கப்பட்ட நட்சத்திரங்கள் நீங்கள் நானும். அதில் முதல் நட்சத்திரம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விடிவெள்ளி நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டாருடைய வேலையே என்னது? துதிக்கிறதுயா. அதனால் துதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னம்மா குதிங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீல்ல. குதிச்சாங்கன்னா பாயை கிழிச்சு விட்டு போயிடுவாங்க, சேரை உடச்சி விட்டு போயிடுவான். அதனால் துதிங்கன்னு மட்டும்தான் சொல்லணும். குதிங்கன்னு சொன்னிய அவ்வளோதான். இந்த ஜப்பானி நடந்த கதை தான். கோயில் வாசல் இருந்தாலும் ஒரு ஜப்பானி, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் இருந்து நாட்டான்னு சொன்னதான் பாக்கி. சொல்லிவிட்டு அவங்க கோயிலுக்குள்ளே போனாங்க. இவன் பின்னாடியே நடந்து போனான். அப்புறம் குதித்து பார்த்தேன், அப்புறம் ஓடி பார்த்தேன். எல்லாரும் இப்போ இவனை தான் பார்க்குறாங்க. யோவானையும் பேதரையும் யாரும் பார்க்குறது இல்லை. ஏன்னா இவன் தானே குதிக்கிறான், இவன் தானே பாடுறான். நடந்தான், குதித்தான், என்னெல்லாம் படம் காட்டினா நினச்சி. அப்போ தானே எந்திரிச்சிருக்கான், சந்தோஷம். கொஞ்சம் நேரம் குதிப்பான், அப்புறம் கிட்ட அவங்க ரெண்டும் போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி முந்தி ஓடுவான், அப்புறம் அங்கே நின்று குதிப்பான், அப்புறம் கொஞ்சம் நடப்பான். நடந்தான், குதித்தான், இப்படியெல்லாம் செய்வான். அப்போ மக்கள் யாரை பார்ப்பாங்க? பேதுருவையும் யோவானையும் பார்ப்பாங்க, அவனை தான் பார்ப்பாங்க. பாஸ்ட் மேலே பார்க்க மாட்டாங்க. ரைட், போட்டோம். அப்போது வானத்துக்குரிய நட்சத்திரங்கள் நீங்கள் நாடும். ஆதியாகமம் 15:5 வாசிக்கிறோம். வாசிங்க. இப்போ பாருங்க, இதுதான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. அதை விசுவாசித்தான். அதுபோல் உனக்கு பிள்ளைகளை தருவண்டா, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும். வானம் பூரா நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்க பற்றிலா. இதுபோல முழு உலகத்திலும் கிறிஸ்தவம் என்பது பரம்பும். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரே, அது கிறிஸ்து. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்துவின் மூலமாக பூலோகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வாதம் பெறுவார்கள். அப்போ அவர் ஒரு நட்சத்திரம். அது ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி உள்ள நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இயேசுவானால் அந்த இயேசுவுக்குள் நம்மையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். வைத்திருப்பதினாலே இயேசு மட்டுமல்ல நட்சத்திரம், நாமும் நட்சத்திரங்கள். அதான் வானத்தில் கொட்டி கிடக்கிற நட்சத்திரம். இந்திய தேசம் முழுவதும் 140 கோடி. இந்திய தேசம் முழுவதும் 140 கோடி மக்கள் எழுப்பப்பட்டு விட்டார்கள்.
நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ளே வந்ததுனால வாக்குத்தத்தத்தின்படி சந்ததி ஆபிரகாமின் பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அதே நேரத்தில் அவனுடைய சந்ததி. அதில் கிறிஸ்து வருகிறார். கிறிஸ்துக்குள்ளாக்கப்பட்ட நீங்களும் நானும் வருகிறோம். கலாத்தியர் 3 கடைசி வசனம். நல்லா கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரவாளிகள் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசத்தின் மூலமாக. இப்போ ஆபிரகாமுக்குள்ள இவங்க 50 பேர் இருக்கான். யாரு யார் இருக்கா? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வாசிங்கல்ல, 9ஆம் வசனமா வாசிங்க திரும்ப. அறைனா என்ன? லேவிங்கிறவன் தகப்பனுடைய அறையில் இருந்தானா? லேவிக்கு தகப்பன் யாரு? யாருப்பா? எவனா இருந்தால் எங்களுக்கு என்னன்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒழுங்காக கேட்குற கேள்வி போய் சொல்லணும். லேவியானவன் தகப்பன் சொன்னால் யாக்கோபு. யாக்கோபின் அறையில் இருந்தான். என்ன? வித்தில் இருந்தான். அடுத்து யாக்கோபு யாருள்ள அறையில் இருந்தான்? நீங்கள் புரிந்து கொள்வதற்காக கொண்டுட்டு வர்றேன். ஈசாக்குனுடைய அறையில் இருந்தான். ஈசாக்கு யாருடைய அறையில் இருந்தான்? ஆபிரகாமுடைய அறையில் இருந்தான். இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஆபிரகாம் தசமபாகம் கொண்டு போய் மெல்கிசேதேக்கிட்ட கொடுக்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாங்கடா அப்படின்னு விளக்கம் கொடுக்குறான். புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் இல்லைங்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு சொல்லுங்க இந்த விளக்கத்தை. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னமே விசுவாச பாதையிலே முதல் அடி எடுத்து வைத்த முதல் மனுஷன் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் தனக்கு கிடைத்த எல்லா வருமானத்திலும் 10ல் 1 பங்கை எடுத்து மெல்கிசேதேக்கு என்பவனுக்கு கொடுத்தான். புதிய ஏற்பாட்டு திருச்சபை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கட்டப்படுவதுதான். மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு உட்படுத்தப்பட்டது புதிய ஏற்பாட்டு திருச்சபை. இந்த திருச்சபைக்கு பிரதான ஆசாரியர் யாரு? இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டு சபைக்கு யாருப்பா பிரதான ஆசாரியர்? இயேசு கிறிஸ்து. அதை புரிந்து கொள்ளணும். புதிய ஏற்பாட்டில் இல்லையா தசமபாகம்? கிறுக்கு போயிடுது. ஆபிரகாமுக்கு உள்ளே இருந்தான் யாரு? இப்போ தசம நியாயப்பிரமாணத்தின்படி தசமம் வாங்கினாங்க இல்லையா? லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரமும் சேர்ந்து அப்போவே அவங்க அப்ப ஆபிரகாம் தசமம் கொடுக்கும்போது இவனும் கொடுத்தான் என்று சொல்லலாம் என்று சொல்லுகிறான். அது விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். இவனுக்கு விசுவாசம் இருக்கா? இவன் விசுவாசியா? பழைய ஏற்பாடு அது நியாயப்பிரமாணம் இப்படியே பரப்பி விடுறாங்க. கிறுக்கு பயிலு. புதிய ஏற்பாட்டில் இல்லை. நீ புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக இருந்தால உனக்கு தெரியும். உனக்கு ஆவியான சொல்லிக் கொடுப்பாரு. கிறுக்கு பயிலு. பழைய ஏற்பாடா நியாயப்பிரமாணமா? அது வேண்டாமா? ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது நியாயப்பிரமாண கூட்டம். அதை தான் லேவின்னு சொல்கிறான். லேவிக்கு முன்னாடி யாக்கோபு, யாக்கோபுக்கு முன்னாடி ஈசாக்கு, ஈசாக்கு முன்னாடி ஆபிரகாம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கினுடைய கையில் தசமா கொடுக்கும்போது இந்த கூட்டமெல்லாம் கொடுத்ததியா? நியாயப்பிரமாணம் ஒன்று வரலையே, மோசேன்னு ஒன்று பிறக்கலையே. அதுக்கு முன்னாடியே தசம பாகத்தை ஒழுங்காக்கி வைத்திருக்கிறாரே கர்த்தர். ரைட். இப்போ நமக்கு தசமபாகம் பிரச்சனை, ஆனால் அதுவும் பிரச்சனையில் இருக்குது. அதை பின்னாடி விவாதிப்போம். தோற்றுறோம். இப்போ அதை ஒத்தி வச்சுட்டு இப்போ லைனுக்கு வருவோம். அப்போ ஆபிரகாமுடைய வித்துக்குள்ளே ஈசாக்கு இருந்தான், யாக்கோபு இருந்தான், லேவி இருந்தான், ஆசாரியர்கள் இருந்தார்கள். எல்லாரும் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது போல நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்பட்டோம். இப்படி விசுவாசிக்கணும். இதை நம்மால் வரலை, கர்த்தரே அப்படி வச்சாராம். அப்போ சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் நாம் அறையப்பட்டோம். பழைய மனுஷன் அறையப்பட்டது, மரித்து விட்டது என்று நாம் விசுவாசிக்க அறிக்கையிட நம்முடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்கள்லாம் சுருண்டு விழுந்துருமியா, கருகி விழுந்துருமியா. அந்த கெட்ட சுபாவங்கள் போகிற இடமே தெரியாது. கர்த்தர் அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்ட் ஆக்குவார், பூரணப்படுத்துவார். இந்த சபை உன்னதத்தில் உட்கார போகிற சபை. வானத்தில் கிறிஸ்து வரும்பொழுது மறுவப்படுத்தப்பட்டு பறக்க போகிற சபை. இப்போ நம்ம டீ குடிக்க எந்திரிக்க போகிறோம்.